வாழ்க்கையில இவ்வளவு 12 வருடங்கள் படித்து தேவனுக்காக நான் வந்தேன்னா பரலோக ராஜ்யம் கண்டிப்பா போவேன், உதவி பண்ணா பரலோக ராஜ்யம் போவேன் அப்படின்னு ஒரு வாஞ்சியோட நீங்க சிறு வயதுல இருந்தே படிச்சு வந்திருக்கீங்க. ஆனா சடனா உங்களுடைய வாழ்க்கையில வந்த மாற்றம் என்ன? தேவன் ஏன் உங்களை தொட்டார்? எந்த இடத்துல தொட்டார்? அதுக்கு முன்னாடி நீங்க என்ன லைஃப்ல இருந்தீங்க? இப்போ 12 வருஷம் முடிச்சு குருப்பட்டம் பெற்று அதனோட பிறகு உங்களுடைய வாழ்க்கை என்ன நடந்தது? இந்த பெந்தகோஸ் போகணும்லாம் எங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா நாங்கள் இருந்த ஊரில் வந்து பெந்தகோஸ்காரங்க வருவாங்க. அப்போலாம் வரும்போது நாங்களாம் துரத்தி அடிப்போம், உள்ளெல்லாம் வரக்கூடாது அப்படிலாம் அம்மா இல்லாமல் எப்படி இப்படிலாம் வந்துச்சு அப்படி நான்லாம் கேள்வி கேட்டிருக்கேன். நானும் கேள்வி கேட்டு உடனே சரி சொல்லுங்கள், நீ இன்றைக்கி மறித்தா நீ எங்கடா போவேன் அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், நான் கண்டிப்பாண்ணா நான் இன்றைக்கி மறித்தா கண்டிப்பாக நான் பரலோகத்துக்கு போவேன். அது மட்டும் இல்லை, ஏசு மடியில் நான் தான் உட்காந்துருப்பேன், வேணா உனக்கு ஒரு துண்டு போட்டு வைக்கிறேன். உதவி செய்யுங்கள், நீதிமானாக இருங்கள், பக்தியாக இருங்கள், இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் வந்து இருக்கும்போது ரட்சிப்பு என்பது தேவையா? பரலோக ராஜ்யம் போவது ஃபாதர்லேருந்து நீங்கள் சேஞ்ச் ஆகி வந்துட்டீங்க. எல்லாருக்கும் கண்டிப்பாக இந்த ஒரு கொஸ்டின் இருக்கலாம், ஏன் நீங்கள் வந்து ஃபாதர் மார்ட்டின் ஜோன்ஸ் அப்படின்னு வச்சுருக்கீங்க அப்படின்னு. ரெண்டாவது ஒன்று, இப்போவும் நீங்கள் வந்து எங்கே மெசேஜ் கொடுக்க போனாலும் இல்லை தன்னுடைய சாட்சியை சொல்ல போகும்போதும் தன்னுடைய பாரம்பரியத்திலிருந்து கிடைச்ச ஆடை அங்கி அதை நீங்கள் இப்போவும் போட்டிருக்கீங்க. ஸோ இதை பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு 2 கொஸ்டின் கண்டிப்பாக வர சான்ஸ் இருக்கு. ஸோ கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் அநேக உயிருள்ள சாட்சிகள் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் கேள்விப்படாத அநேக உயிருள்ள சாட்சிகள் இந்த உலகத்தில் மறைந்து காணப்படுகிறது. அந்த வகையிலே இன்றைக்கு நம்முடைய சேனல் மூலமாக ஒரு புதிய உயிருள்ள சாட்சியமாக நாங்கள் உங்களிடத்தில் வந்திருக்கிறோம். அவரிடத்தில் நேரடியாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம். தேவன் தன்னுடைய வாழ்வில் எப்படி வந்தார், எப்படி தன்னை ரட்சித்தார், தான் இப்போது என்ன நிலைமையில் இருக்கிறார் என்பதை குறித்து நாம் அவர்களிடத்தில் நேரடியாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள் கேட்கலாம். பிரைஸ் தி லார்ட் மாஸ்டர். உங்களை அறிமுகப்படுத்தி எங்களுக்கு அறிமுகப்படுத்தி இந்த சாட்சி தொடங்கி வைக்கலாம். நான் வந்து ரோமன் கத்தோலிக்கில் ஒரு குருவனராகி இப்போ ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு இப்போ வந்து கர்த்தருக்காக ஊழியம் செய்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய சொந்த ஊர் வந்து திருச்சி. எனக்கு 3 அண்ணா இருக்காங்க, ஒரு அக்கா இருக்காங்க. எங்கள் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா நாங்கள்லாம் ரோமன் கத்தோலிக்க கோட்டையில் நாங்கள் பிறந்து வளர்ந்து ஒரு பெரிய பாரம்பரியத்திலையும் சடங்காச்சத்துலேயும் நாங்களாம் வாழ்ந்து வந்தோம். நாங்களாம். உங்கள் பேர்? என் பேர் மார்ட்டின் ஜோன்ஸ். ஆமாம், ஃபாதர் மார்ட்டின் ஜோன்ஸ் என்னது. ஸோ நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து சிறு வயதிலிருந்து எனக்கு வந்து சாமியார் ஆகணும் எனக்கு ஒரு கனவு, ஆசை எனக்கு. ஏன்னா ஏன் அப்படி ஆசைன்னா, எங்கள் குடும்பத்தில் நிறைய பேர் சாமியாராக இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 25 பேர் ஃபாதர்ஸாக இருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் கன்னியாசிரியாக இருக்காங்க. ஸோ அதனால் அவங்கெல்லாம் எல்லோரும் இருக்காங்க. நானும் எனக்கும் ஒரு ஆசை, இதுமாரி சாமியார் ஆகணும். நான் எதுக்கு சாமியார்னா, நான் வந்து ஏழைகளுக்கு உதவி செய்யணும், நல்ல காரியம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு எனக்குள்ளே இருந்தது. சிறு வயசுலேருந்து சின்ன வயசுலேருந்தே பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து செவ்வாய்க்கிழமை ஆச்சுன்னா அந்தனர் கோயிலுக்கு போகிறது, அப்புறம் புதன்கிழமை ஆச்சுன்னா மாதா கோயிலுக்கு போவோம், ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா திருப்பலிக்கு போகிறது. இப்படி தான் எங்கள் வாழ்க்கை இருந்துச்சு. எங்கள் குடும்பத்தில் ரொம்ப ஒரு கண்டிப்பாக எங்களெல்லாம் வளர்த்தாங்க. தினந்தோறும் ஜெபமாலை சொல்லணும், வீட்டு ஜெபம் செய்யணும். சிறு வயதுலேருந்து எனக்கு அப்படி ஒரு கண்டிஷன். பாஸ்டருடைய வாழ்க்கையில சிறு வயதிலிருந்தே ஒரு ரோமன் கேத்தலிக், அதாவது பாரம்பரிய சபையில தான் அப்படி போயிட்டு அதுல தான் வளர்ந்து வந்து கொண்டு இருந்தீங்க. அப்ப சின்ன வயசுல இருந்தே உங்களுக்கு ஒரு ஆசை, கண்டிப்பா ஒரு பாதிரியாரா மாறினா கண்டிப்பா. சரி, அப்போ அதுக்கு அடுத்து உங்களுக்கு இந்த வாழ்க்கையில என்ன நடந்துச்சு? அதுக்கப்புறம் நான் வந்து சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த சின்ன சின்ன சுரூபங்கள்லாம் ரொம்ப வாங்கி எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணி, எங்கள் வீட்டில் ஒரு அலமாரி இருக்கும், அதில் போயிட்டு நான் என்ன பண்ணி எல்லா விதமான சுரூபங்கள், மாதா சுரூபம், ஆஞ்சநேயர் சுரூபம், சூசேப்பர் சுரூபம் எல்லாத்தையும் வாங்கி அலமாரியில் வச்சு அதுக்கு டெய்லியும் பூஜை பண்ணுறது, பூ போடுறது, ஊதுபதி கொளுத்துறது. அதுக்கப்புறம் திருவிழா வந்துச்சுன்னா நாங்கள் கொண்டாடுவோம். எங்கள் தோட்டத்திலே கொடி ஏற்றுவோம், மாதா கொடி ஏற்றுவோம். அதுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் திருவிழா, மாதா திருவிழான்னா நாங்கள் தான் ஃபஸ்ட்டாக இருப்போம் எப்போவுமே. ஏன்னா எங்களுக்கு மாதான்னா ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு. அதெல்லாம் வேளாங்கண்ணிக்கு அடிக்கடி போகிறது. அதுக்கப்புறம் நிறைய ஒருத்தல் முயற்சி பண்ணுறது. அதுக்கப்புறம் நடைப்பயணம், அடிக்கடி வேளாங்கண்ணி நடைப்பயணம் போகிறது. இப்படி பக்தி முயற்சியில் பார்த்திங்கன்னா நாங்கள் நிறைய காரியங்கள் செய்வோம் எங்கள் குடும்பத்தில். அந்த பக்தி நிறைய இருக்கும். ஸோ அந்த பக்தி அதிகமாகி நான் என்ன பண்ணுவோம், ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை கோயிலுக்கெல்லாம் போகும்போது நாங்கள் என்ன பண்ணுவோம், இந்த பீட சீர்வர்கள் இருப்பாங்க, ஆல்ட்ரு பாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வாஞ்சியாக
ரொம்ப இன்ட்ரெஸ்டாக விருப்பத்தோடு நான் போவேன். Actually, நான் வந்து ரோமன் கத்தோலிக் தான். அப்படியா? அதுலேருந்து தான் தேவனை ரட்சித்தார். அதனால எனக்கு இந்த அனுபவம் எனக்கு அதிகம். ஏன்னா சீடப்பிள்ளை அப்படின்னு சொல்லும்போது அதுல முதன்மையான ஒரு நபரா நான் இருந்தேன். அந்த அங்கி எல்லாம் போடும்போது எனக்கு கிடைச்ச ஒரு கௌரவம் மாதிரி இருந்தேன். அதுக்கு நாங்களும் சண்டை போடுவோம். நான் போய் அந்த அங்கேயே அந்த வாங்கிட்டு நைஸா சுரூபத்துக்கு உள்ளார ஒளிச்சு வச்சுப்போம். ஏன்னா யாரும் எடுத்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா அயன் பண்ண மாட்டாங்க. ஆமா, அவங்க ட்ரெஸ் அவங்க கீப் பண்ணணும். அதனால அதெல்லாம் வச்சுட்டோம். அதை தூபம் காட்டுறது, அப்பம், இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ அதனால் நிறைய பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து எனக்கு வந்து அந்த உலகத்தை விட இந்த அதிகமாக இந்த ஸ்பிரிச்சுவலில் தான் அதிகமாக இருந்தோம். ஸோ அப்போ இன்னும் ஒரு ஆசை எனக்கு என்னென்னா, அப்புறமேட்டு கொஞ்சம் அவங்களாம் பூச வைக்க, சாமியெல்லாம் பூச வைக்கிறாங்க, நம்ம ஏன் பூச வைக்கக்கூடாது, அப்படி எனக்கு ஒரு ஆசை. ஸோ வீட்டில் நான் என்ன பண்ணேன், சாமியார் அங்கி எங்களுக்கு இல்லை. அப்போ சின்ன வயசு, அப்போ ஒரு 8th 9th படிச்சுன்னு நினைக்கிறேன். அப்போது அங்கி இல்லைனால நான் என்ன பெட்ஷீட்டை எடுத்துக்கிட்டு சாமியார் உடை மாரி நான் போட்டுக்கிட்டு டேபிளை வச்சுக்கிட்டு மைக்கு பதிலாக அந்த ஊதுபத்தி டப்பா அதில் ஜவுத்தால் கட்டிடுவோம். கட்டி அதில் மைக்கு மாரி செட் பண்ணிவிட்டு அப்புறம் தூபம் காட்டுறதுக்கு குங்கும சிம்மல் எடுத்து செயினில் போட்டு அதில் நெருப்பு போட்டு சாமியை போட்டு தூபம் காட்டிட்டு அதெல்லாம் பண்ணி அப்புறம் எங்கள் அம்மா அக்கா எல்லாம் உட்கார வச்சு நான் பூசை வைப்பேன். பூசை வைக்கும்போது அப்போ வந்து அப்பத்துக்கு பதிலாக இந்த சூட மிட்டாய் இருக்கும், அதை அப்பத்துக்கு பதிலாக வச்சுக்கிறது, திராட்சை ரசத்தை பிழிஞ்சு அதை வச்சு எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அக்காக்கெல்லாம் அப்படியே கொடுத்துட்டு இருப்போம். இப்போ எங்கள் சித்தப்பெல்லாம் அடிக்கடி வந்து பார்ப்பாங்க, என்ன இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு. எங்கள் சித்தப்பா நம்ம அந்த உடஞ்சி போன ஓஸ்தி இருக்குதுங்களா, அதில் என்கிட்ட வந்து கொண்டு வந்து கொடுப்பாரு. ஸோ அந்த ஓஸ்தியை எடுத்து நாங்கள் அதை வச்சு நாங்கள் பயன்படுத்திக்கிறது. அதே போல் வேளாங்கண்ணியில் கொடியேறிச்சுன்னா எங்கள் தோட்டத்தில் நாங்கள் கொடியேற்றுவோம். அதே போல் அடக்க ஆராதனை, பள்ளி செத்து போச்சுன்னா அடக்க ஆராதனை பண்ணுவோம், நாய் செத்து போச்சுன்னா அடக்க ஆராதனை பண்ணுறது. இதெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக செய்ய அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் கேட்டாங்க, நீ சாமியாரை படிக்கிறியடான்னு கேட்டாங்க. ஆமாம், சாமியார் படிக்கணும் ஆசையாக இருக்குது எனக்குன்னு சொன்னாங்க. ஆசையாக இருக்குது நான் சொன்னேன். அதுக்கப்புறம் சரி சேர்த்து விட்றேன்னு. அப்போ நான் சொன்னேன், எனக்கு வந்து சாமியார்னால் இப்போ சும்மா ஏதோ ஒரு சாமியார் இடத்துக்கு அனுப்பாதீங்க, நான் வந்து ஏழைகளுக்கு உதவி செய்கிற மாதிரி எந்த சபை இருக்குதுன்னு பாருங்கள், அப்படி என்னை அனுப்புங்க அப்படின்னா. சரி நான் அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு அந்த வயசுலேருந்தே உங்களுக்கு ஒரு வாஞ்சி எனக்கு. ஆமாம், அப்போ ஏன்னா எங்கள் வீட்டில் அப்படி சொல்லி கொடுத்தது. எங்கள் அம்மா எங்கள் தாத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏழைகளுக்கு நீ உதவி செய்யணும், தான தர்மம் பண்ணணும், அப்போ தான் நீ பல்லவத்துக்கு போக முடியும், நீ ஒன்றுமே செய்யலைன்னா நாளைக்கு நீ பல்லவத்துக்கு போக முடியாது, அப்படியே அவங்களாம் அப்படியே சொல்லி கொடுத்தோம்னா நாங்கள் சிறு வயதுலேருந்து அப்படியே பழகிட்டோம். அப்போ அந்த ஏழைகளுக்கு உதவி செய்கிற எந்த சபை எந்த சபை நல்ல சபை அது எனக்கு கூட சொல்லுங்கள், நான் அதில் போய் ஜாயின் பண்ணிடுறேன் அப்படி சொன்னேன். சரி ஓகே சொல்லிட்டு அப்புறம் 10th முடித்தேன். 10th முடித்த உடனே அவங்க உடனே என்னை வந்து பாடியில் சேர்க்கறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. 8th நான் சேர்ந்து ஆசைப்பட்டேன், ஆனால் படிப்பு நான் திருப்பி வந்துட்டு போனேன். அப்புறம் 10th முடிச்சேன்னா முடிவு பண்ணிட்டேன், சரி இனி நான் போய் சேரணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் போய் போர்டிங்கில் சேர்ந்தாச்சு. எங்கே போய் ஜாயின் பண்ணீங்க? முதல்ல நான் சேர்ந்தது வந்து திருப்பத்தில் என்னை சேர்த்து விட்டாங்க. அதில் டான் போஸ்கோ இன்ஸ்டிடியூஷனு, ஒரு நல்ல ஒரு காங்கிரிகேஷன். அது ரிலீஜியஸ், அது ஏன்னா அது ஃபவுண்டர் டான் போஸ்கோ பார்த்தீங்கன்னா ஏழைகளுக்கு நிறைய உதவி செஞ்சுருக்கார், நிறைய சோஷியல் ஒர்க்கு நிறைய பண்ணியிருக்கார். ஸோ அதனால் எனக்கு முன்னாடி தெரியாது, ஆனால் எங்கள் அத்தை இருக்காங்க, எங்கள் அத்தை தான் அதில் சேர்த்தாங்க. இதில் டான் போஸ்கோ ஒரு நேரம் இருக்குது, அந்த இடத்துல நீ சேர்ந்தேன்னா உனக்கு நீ நினைக்கிற மாதிரி அங்கே எல்லாம் செய்யலாம். சரி சேர்த்துவோன்னா அங்கே போன உடனே எனக்கு பிடிச்சி போச்சு. அவர் டான் போஸ்கோ வாழ்க்கை வரலாம் படிக்க அவர் பயங்கரமாக நல்ல காரியம் பண்ணியிருக்காரு, நற்கரியில் நிறைய பண்ணியிருக்காரு, தானம் பண்ணியிருக்காரு. அப்புறம் சமூக சேவை அதிகமாக பண்ணவர் அவர் தான். அப்போ எனக்கு ரொம்ப பிடிச்ச உடனே சரி இது நல்ல இடம்னு சொல்லிட்டு இப்போ 10th படித்தேன். 10th போன பிறகு 11th 12th படித்தோம். 12th எங்களுக்கு கேம்ப் நடத்துவாங்க. அதுக்கப்புறம் கேட்பாங்க, நீ இன்னும் மேற்கொண்டு படிக்க ஆசை வேணும்னா நான் ஆமாம் படிக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் சாமியார் படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. என்ன கோயம்புத்தூரில் போய் படிக்க வச்சாங்க. என்ன கோயம்புத்தூரில் வந்து ப்ரீனோவிஷேட் ஒன்று சொல்லுவாங்க, அது 1 வருஷம் அங்கே படிக்கணும். அதுக்கப்புறம் அது முடிஞ்சாலும் நொபிஷேட் ஒன்று படிக்கணும். ஸோ நொபிஷேட் அப்புறம் ஏற்காடு ஃபிலாசபி இப்படியே ஒவ்வொரு வருஷமாக படிக்க ஆரம்பித்தோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் நாங்கள் படிக்கணும். 12 வருஷம் நாங்கள் படிக்கணும். 12 வருஷம் படிக்கும்போது அப்போ எங்கள் பேட்ச் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒன்றா சேர்ந்தது 250 பேர் சேர்ந்தோம் 10th 11th. ஆனால் அதுலேருந்து ஃபில்ட்ரு பண்ணுவாங்க. அது ஒரு ஃபாதர் ஆகுன்னா டக்குன்னு எடுத்துக்க மாட்டாங்க, அவங்க நிறைய அதுக்கு ஒரு இது வச்சுருக்காங்க. ஒவ்வொரு 3 மாதத்தோட ரிமார்க் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் ஃபாதர்னால் நல்லா விளையாட்டுலேயே இருக்கணும், ஜெபிக்கிறதுலேயே இருக்கணும், வேலைகளும் கொடுப்பாங்க. அந்த பெருக்கிற வேலை, டாய்லெட் கழுவணும், எல்லாம் க்ளீனிங் வேலை, எல்லாத்துலேயும் நாங்கள் இருக்கணும், எதுலையும் இல்லைன்னு சொல்லக்கூடாது. அதுதான் ஃபாதர் எங்களோட ட்ரைனிங்காக தான்.
ஸோ அதனால் கரெக்டாக டைமிங்கோட கரெக்டாக இருக்கணும், ஜபிக்கணும், நல்லா கரெக்டாக இது பண்ணி எல்லாமே அவங்க டெஸ்டிங் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஒரு பரீட்சை பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது எல்லா இதுலேயும் நம்ம இந்த டெஸ்டிங்கில் தப்பிச்சு வரணும், பாஸ் ஆகி வந்துட்டு ஒவ்வொரு வருஷமாக பாஸ் ஆகணும் அதில். அப்புறம் அது எல்லா இதுலேயும் நாங்கள் அப்படியே படித்து கடைசியில் பெங்களூரில் போய் தியாலஜி படிக்க ஆரம்பித்தோம். அங்கே தான் கடைசியில் படிப்பு அதான் முடியுது. தியாலஜி படிக்கும்போது கூட கேட்பாங்க, நீ ஃபாதர் ஆக விருப்பமாக கேட்டாங்க. நான் கண்டிப்பாக ஆகணும், நான் ஆகிறேன், கண்டிப்பாக நான் செய்வேன்னு அதுமாரி சொன்னேன். ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு 2003 எனக்கு டிசம்பர் மாதம் 26 எனக்கு குரு பட்டம் கொடுத்தாங்க சென்னையில். 2003 டிசம்பர் 26 சென்னையில் எனக்கு குரு பட்டம் கொடுத்தாங்க. அது கொடுக்கும்போது ரொம்ப அப்படியே சந்தோஷம். பட்டம் பெறுறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு பகுதியாக இருக்குமே, முதல்ல ஒரு சின்ன அங்கி கொடுப்பாங்க, பிறகு கையில் போடுற இது இடுப்பில் கட்டுறது, அப்புறம் கழுத்தில் போடுறது. ஆமாம், அந்த தருணங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப எங்களுக்கு முதல்ல ஃபஸ்ட்டு நாங்கள் வந்துட்டு அந்த ப்ரீ நோவிஷேட்டு அதுக்கப்புறம் ஏற்காடுக்கு போனோம். ஏற்காடில் 2 வருஷம் ஃபிலாசபி படிக்கணும். அந்த 1 இயர் முடித்த உடனே அவங்க என்ன பண்ணாங்க, மொதல் அங்கேயே கொடுப்பாங்க. அது அங்கேயே வீட்டில் வர சொல்லி அவங்க தான் அந்த அங்கேயே போனது. அப்போ நான் சின்ன வயசுலேயே எனக்கு அங்கேயே போகணும் ரொம்ப கனவு, ரொம்ப ஆசை. அப்போ அவங்க அங்கேயே அந்த டெய்லர் வந்து தைக்கும் போதெல்லாம் எங்களுக்கு அவ்வளோ பரலோக போதெல்லாம் அது எங்களுக்கு அப்படி இருக்கும். அங்கேயே போட போகிறோம், அங்கேயே போட நைட்டில் தூங்கவே இல்லை நாங்களாம். அங்கேயே நாளைக்கு அங்கேயே போட்டு நம்ம நிற்க போகிறோம், அங்கேயே போட போகிறோம். அங்கேயே போட்ட உடனே அவ்வளோ சந்தோஷம், அப்படியே என்னமோ வாழ்க்கையில் அச்சீவ் பண்ண மாரி ஒரு சந்தோஷம். அது 2 வருஷம் தான், 1 வருஷம்லாம் ஏற்காடில் அது போட்டோம். அங்கேயே போட்ட பிறகு அதுக்கப்புறம் ஃபீல்டு ஒர்க்கு அனுப்புவாங்க. எங்கேயாவது ஒரு இன்ஸ்டியூஷனில் போய் நாங்கள் வந்து இன்சார்ஜ் ஆகணும். ஒன்று பசங்களுக்கு போர்டிங்குக்கு போய் நாங்கள் இன்சார்ஜ் ஆகும். அது முடிஞ்சோடனே காலேஜ் பண்ணுவாங்க. காலேஜில் ஒன்றும் கிடையாது, அவ்வளோ அங்கேயே போட்டு நாங்கள் பூசைக்கெல்லாம் போகிறது அதுக்கப்புறம் வந்துடும். ஆனால் இந்த இது தியாலஜி போகும்பொழுது எங்களுக்கு 3 இருக்கும். 1 லெக்டரு, அது 2வது வந்து டீக்கன் கொடுப்பாங்க. இந்த 3 விதமாக கொடுப்பாங்க. சரியா, 1 லெக்டர்னா 1 நம்ம வந்து பைபிள் அங்கே போய் நற்செய்தி வாசிக்கிறதுக்கு எங்களுக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க. 2வது வந்து அவங்களோட உதவி செய்கிறதுக்கு 2வது சான்ஸ் கொடுப்பாங்க. 3வது தான் டீக்கன். அந்த டீக்கன் வந்து அதாவது பாதி சாமியார்னு அர்த்தம். பாதி சாமியார். அந்த டீக்கன் கொடுக்கும்போது அந்த ஸ்டோல் மாற்றி இப்படி போட்டிருப்பாங்க. ஆமாம், அந்த டீக்கன் கொடுத்தது. அந்த டீக்கன் முடிஞ்ச பிறகு நம்ம பாதி பூசை வைக்கலாம், கல்லறை போய் மந்திரிக்கலாம். அதுக்கப்புறம் இது பூசையில் கொஞ்சம் உதவி செய்யலாம், 10 ரசத்தை நம்ம சாப்பிட்லாம். ஸோ அந்தமாரி டீக்கன் அவங்க எங்களுக்கு அதுதான் இருக்குது. எங்களுக்கு இந்த இதெல்லாம் கிடையாது, கையில் போகிறது இதெல்லாம் கிடையாது, கச்சையெல்லாம் எங்களுக்கு கிடையாது. ஏன்னா எங்களுக்கு சலேஷன்ஸ் அது கிடையாது, அது டயசஸுக்கு இருக்கும், எங்களுக்கு இல்லை. எங்களுக்கு அவ்வளோதான். ஏற்காடில் படிக்கும்போது அங்கி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அது முடிஞ்ச உடனே நேராக தியாலஜி ஃபீல்டு ஒர்க்கு முடித்து அதுக்கப்புறம் காலேஜ் முடித்து அதுக்கப்புறம் நேராக தியாலஜி படிக்கும்போது தான் அந்த 3 வருஷம் படிக்கும்போது 3 வருஷத்துக்கு ஒவ்வொரு வருஷமும் இது கொடுப்பாங்க, ஒவ்வொரு ப்ரொமோஷன் போகிற மாதிரி எங்களுக்கு கொடுப்பாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இவ்வளோ 12 வருடங்கள் படித்து தேவனுக்காக நான் வந்தேன்னா பரலோக ராஜ்யம் கண்டிப்பாக போவேன், உதவி பண்ணால் பரலோக ராஜ்யம் போவேன் அப்படின்னு ஒரு வாஞ்சியோடு நீங்கள் சிறு வயதுலேருந்தே படித்து வந்திருக்கீங்க. ஆனால் சடனாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்த மாற்றம் என்ன? தேவன் ஏன் உங்களை தொட்டார், எந்த இடத்துல தொட்டார்? அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன லைஃப்பில் இருந்தீங்க? இப்போ 12 வருஷம் முடித்து குருப்பட்டம் பெற்று அதனோட பிறகு உங்களுடைய வாழ்க்கை என்ன நடந்தது? ஸோ அந்த குருப்பட்டம் பெற்ற பிறகு நான் வந்து என்னோடய வாழ்க்கையில் ஒரு கோல் அச்சீவ் பண்ண மாரி ஒரு சந்தோஷம். சரி, இனி நம்ம வந்து ஏழைகளுக்கு நல்லா உதவி செய்யலாம், இனி நம்ம நிச்சயமாக வந்து கண்டிப்பாக நம்ம செத்த பரலோகம் தான். ஏன்னா ஃபாதர்ஸ் நாங்களாம் திருமணம் பண்ணாமல் மக்களுக்காக சொன்னால் அப்போ எங்களோட நோக்கம் அப்படி தான் இருந்ததுனால நாங்கள் அப்படியே இருந்துட்டோம். குருப்பட்டம் ஆன பிறகு எங்களை வந்து என்னை வந்து ஒரு உதவி பங்கு தந்தியாக என்னை அனுப்பிச்சி விட்டாங்க. அதுக்கு அங்கே போனோன்னே அங்கே கிராமத்தை பார்த்தோன்னே ஒரே சந்தோஷம். சரி, இந்த இதுலேயும் நல்லா ஏழைகள் உதவி செய்யலாம்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். அப்போ தான் 2004 சுனாமி வந்துச்சு. சுனாமி வந்த உடனே என்னுடைய தலைவர் என்னை கூப்பிட்டு இதுமாரி சுனாமியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீ உதவி செய்ய போறியான்னு கேட்டாங்க. நான் உடனே ஒத்துக்கிட்டேன். நான் உடனே நான் போகிறேன் அப்படின்னு சொன்னேன். சரி, நான் உனக்கு எல்லாமே நாங்கள் எல்லாம் பொருட்கள் நிவாரண பொருட்கள் நாங்கள் கொடுக்குறோம், நீ அதெல்லாம் கொண்டு போய் கொடுன்னு சொன்னாங்க. சரி, சந்தோஷமாக நான் என்ன பண்ணேன், பங்கு மக்கள்லேருந்து ஒரு 5 பேர் தேர்ந்தெடுத்து நாங்கள் எல்லாம் கடலூர் மாவட்டத்துக்கு கொண்டு போயிட்டு அங்கே கிராமத்தில் யாரெல்லாம் அடிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களுக்கு நிவாரண பொருட்கள் கொடுக்கறது வர்றது. காலைல ஒரு டீமோடு நாங்கள் வேலை செஞ்சோம். நாங்கள் காலைல 10 மணிக்கு நாங்கள் கிளம்புவோம், நைட்டு ஒரு வரதுக்கு மணி 10 ஆயிரும். அப்போ சாப்பாடு கூட எங்களுக்கு சாப்பிட மாட்டோம், ஏன்னா எங்களுக்கு வேண்டியதெல்லாம் மக்களுக்கு சேவை செய்யணும், அதுதான் என்னுடைய எண்ணம்.
அதனால் அப்பப்போ டீயும் பிஸ்கட் மட்டும் நாங்கள் சாப்பிட்டோம். ஏன்னா கடலூர் உள்ளே போயிட்டோம்னா அங்கெல்லாம் நிறைய செத்த பிணங்களாக இருக்கும், அதனால் சாப்பிட கூட நம்ம முடியாது. ஸோ அதனால் டெய்லி இப்போயே நிறைய வேலை செய்யும்போது அப்போ ஒவ்வொரு நைட்டும் எனக்கு ஒரு சந்தோஷம், நிச்சயமாக நான் இன்றைக்கி மறித்தா நான் செத்தேன்னா கண்டிப்பாக நான் பல்லது போயிடுவேன், அப்படி ஒரு நிச்சயம் எனக்குள்ள இருந்துச்சு. நல்ல அதுக்கப்புறம் 6 மாதம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் நிவாரண பொருள் முடிஞ்ச பிறகு ஃபாதர் சொல்லிட்டா நீ கிளம்பி வந்துடுன்னு சொல்லிட்டாரு. அப்போ நான் தான் சொன்னேன், இல்லைப்பா அது இந்த மக்களுக்கு நம்ம இன்னும் ஏதாவது செய்யணும், ரொம்ப கஷ்டப்படுறாங்க, மக்களை ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்போ அவர் சொன்னார், இல்லை நம்ம அவ்வளோ செய்கிறதுக்கு நம்மக்கிட்ட அவ்வளோ பணம்லாம் கிடையாதுன்னு. சரி நம்ம ஏதாவது ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், பிளான் பண்ணி உட்காந்து ஒரு ப்ராஜெக்ட் போட்டு அது மூலமாக பணத்தை வச்சு நாங்கள் அந்த கிராமத்தை நாங்கள் தத்தெடுத்து ஒரு நல்ல ஒரு 6 ஏக்கர் இடம் வாங்கி நல்ல பில்டிங்லாம் கட்டி அதுக்கப்புறம் படிக்காத பசங்களாம் கொண்டு வந்து அவங்களுக்கு ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொடுக்க ஆரம்பித்தோம். ஐடிஐ மாரி எலக்ட்ரிக்கல், ஏசி, மெக்கானிக், கம்ப்யூட்டர்லாம் படிக்க வச்சு அவங்களுக்கு பண்ணிட்டோம். அப்போது அந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு இன்ஸ்டியூட் மாதிரி ஏதாவது பண்ணி? ஆமாம், இன்ஸ்டியூஷன் மாரி ஆரம்பிச்சிட்டோம். அங்கேயே வந்து கடலூர் எங்களுக்கு இடமே இல்லை, ஆனால் அந்த இடத்துல ஒரு 6 ஏக்கர் இடம் வாங்கிட்டேன். 6 ஏக்கர் இடம் வாங்கி அங்கே ஒரு பில்டிங் கட்ட ஆரம்பிச்சிட்டோம். பில்டிங் கட்டி சரி டான் பாஸ்கோ இடம் அங்கே இருக்கட்டும்னு சொல்லி ஆரம்பித்து அதுக்கு நிறைய பாடுகள், இதுக்கும் ஈஸியாக நாங்கள் வாங்கலை, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இதெல்லாம் பண்ணோம். ஆனால் உண்மையாக செஞ்சோம், எல்லாமே உண்மையாக அக்கௌண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருந்ததுனால நல்ல அந்த இடம் நல்ல பெருசாக நல்ல பில்டிங் கட்டி அதுக்கப்புறம் ஃபாதர்ஸ் தங்கிறதுக்கு நல்ல ஒரு பங்களா. ஏன்னா அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து நாங்கள் வீட்டு வாடகைட்டு தான் தங்கியிருந்தோம். எங்களுக்கு அப்புறம் சின்ன சின்ன குடிசை மாரி போட்டு தான் நாங்கள் இருந்தோம். அதுக்கப்புறம் சரி பணம் வந்த பிறகு இடமே வாங்கிடலாம்னு சொல்லிட்டு 6 ஏக்கர் இடம் வாங்கி நல்ல பில்டிங் கட்டி ஒரு தொழில் கல்வி பயிற்சி மையம் ஒன்று ஆரம்பித்து அதில் படிக்காத பசங்களாம் கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்து வேலை வாங்கி கொடுத்துட்டோம். அதிலே அப்படியே டெவலப் பண்ணிடலாம். அப்புறம் என்னுடைய ஃப்யூச்சர் பிளான் வந்து ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கிறது தான் என்னோடய ஆசை. ஒரு ஸ்கூல் எப்படி ஆரம்பிக்கணும் அந்த பிளானோட தான் நாங்கள் ஹாஸ்டலில் கட்டினேன். லேடிஸ் ஸ்டாஃப் ரூமு, ஜென்ஸ் ஸ்டாஃப் ரூம் அப்படி எல்லாமே பிளானோடு தான் கட்டணும். ஸோ அதுமாரி இப்போ இன்றைக்கி ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டாங்க, ஓடிட்டுருக்கு இப்போ. ஸோ அதோட 1-2 தருணங்களை நமக்கு அவங்களுக்கு காட்டலாமே? கண்டிப்பாக காட்டலாம். ஸோ அதில் நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், நான் செஞ்ச சமூக சேவை, நான் எப்படிலாம் எல்லா வேலை செஞ்சேன் என்பது நீங்கள் வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம், ஈஸியாக பார்க்கலாம். அது கண்டிப்பாக பார்க்கலாம். Immediately plunged into action to reach out to the affected people, was appointed by the Salesian province of Chennai to look after the rehabilitation initial work, which began in a small rented house under the dynamic leadership of Father Martin, and his team slowly began to grow and benefit a number of villages in the coastal district of Cuddalore. இந்த டான் பாஸ்கோ நிறுவனமானது 2005 ஜனவரி மாதம்லேருந்து நாங்கள் ஆரம்பிக்கப்பட்டது. முதல்ல நாங்கள் வந்து இந்த சுனாமி பணி செய்வதற்காக இங்கே இருக்கின்ற கடலூர் வாழ்கின்ற மக்களுக்காக நாங்கள் பணியை செய்ய ஆரம்பித்தோம். Thanks was acquired near Anayampettai, near Alapakkam in Cuddalore, to cater to the rural and poor youth hailing from the different coastal villages of Cuddalore. Trades such as electrical, electronics, AC and refrigerator mechanism, welding, computer, typewriting and tailoring are being conducted for the rural youth, and most of these are short-term courses. The infrastructure with excellent facilities offer the students very good formation and quality education. Evening study centers run by DB Wright admit students from various government schools. Qualified and well-trained teachers assist these children to become proficient in their studies. அப்போ இந்த இவ்வளோ சமூக சேவைலாம் செய்யும் பொழுது எனக்கு ஒரு சந்தோஷம். அதுக்கப்புறம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல கார் இருந்துச்சு, எனக்கு கார் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பணத்து பிரச்சனைகள் எல்லாம் மக்களுக்கு வாரி அள்ளி கொடுக்கறது தான். நமக்குன்னு ஒன்றும் இல்லை, மக்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் மக்களுக்கு வந்து சுய உதவிக்குழுக்கள் ஆரம்பித்து அதுக்கப்புறம் எல்லாம் பண்ணி நல்லா போயிட்டு இருந்துச்சு. 6 வருஷம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. 2009 எனக்கு நல்ல பேர், எல்லோரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நானும் எல்லோரும் நல்லா நேசிப்பேன். அதனால் நல்ல வேலை, எனக்கு ஒரு பெரிய பேர், நல்ல பதவி எல்லாமே நல்லா இருந்துச்சு. அந்த சோட தான் நான் இருந்தேன், நான் நல்லா இருந்தேன். நீங்கள் வந்து இவ்வளோ பண்ணியிருக்கீங்க கடலூர், இதில் கண்டிப்பாக அந்த ஏரியா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆமாம், கண்டிப்பாக ஃபாதர் வந்ததுனால தான் எங்களுக்கு இவ்வளோ. ஆமாம்,
பிள்ளைங்களை படிக்க வச்சிருக்கீங்க, ஃப்ரீயா நிறைய உதவி. ஸோ அதுக்கு பிறகு அந்த கிராம மக்கள் எல்லாருமே இப்போ அந்த ஏரியாவுக்கு போனோம்னா ஃபாதர் தான் எனக்கு தெரியும். நான் கார் எடுத்து டெய்லி எல்லா வில்லேஜுக்கு ரவுண்ட் அடிக்கிறது. ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா 25 கிராமத்துலேயும் டியூஷன் சென்டர் ஆரம்பிச்சிருக்கோம், சுய உதவி குழுக்கள் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ இதெல்லாம் ஆரம்பிச்சனால எனக்கு நல்ல பேர் இருக்குது, எனக்கு எல்லாரையும் தெரியும் எனக்கு. ஸோ நல்ல ஒரு அந்தஸ்தில் இருக்கும் பொழுது 2009 எனக்கு பிறந்தநாள் வந்துச்சு. செப்டம்பர் மாதம் எனக்கு பிறந்தநாள் வந்த உடனே நிறைய பேர் ஊர் தலைவர் அப்புறம் என்னோடய ஸ்டாஃப் மெம்பர்ஸ் எல்லாம் சொன்னாங்க, ஃபாதர் வந்து நமக்காக எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு, அதனால் அவர் பிறந்தநாளை நம்ம கோலாகலமாக கொண்டாடலாம், சிறப்பாக கொண்டாடலாம்னு எல்லாம் போட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட சொன்னாங்க, நானும் ஓகே சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கட் அவுட், நல்ல ஃப்ளெக்ஸ் பேனர் எல்லாம் இடத்துல வச்சாங்க. அதுக்கப்புறம் தோல்லேருந்து காலூரி பெரிய மாலை, அப்புறம் தலையில் கிரீடம். அதுக்கப்புறம் நான் வந்து நடக்கும் பொழுது பிள்ளைங்கள்லாம் வாலி பிள்ளைங்கள்லாம் எல்லாம் கையில் பூ வச்சு எல்லாம் தூவி விட்டு என்னை வரவேற்பு கொடுத்து, அப்புறம் நடனங்கள் ஆரத்தியெல்லாம் எடுத்து நல்ல பயங்கரமாக பொன்னாடைகள் பரிசு பொருட்கள் எல்லாம் பயங்கரம் பண்ணாங்க. அந்த வீடியோ கூட நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். அந்த தருணங்களை நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நல்லா பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க. எல்லாம் பார்த்தோன்னா எனக்கு ஒரே சந்தோஷம். அப்போ எனக்குள்ளே மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் என்னென்னா, நான் இவ்வளோ செஞ்சுருக்கேன், கண்டிப்பாக நான் இன்றைக்கி சேர்த்தா நான் பல்லது போயிடுவேன், அந்த ஒரு நிச்சயம் எனக்குள்ளே இருந்தது. ஸோ எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாேருக்கும் சாப்பாடெலாம் கொடுத்து எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க. நானும் என் ரூமுக்கு போகிறேன், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லி ரூமுக்கு போகும்போது அப்போ எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. அது எங்கள் அண்ணன் வந்து 2000 வந்து ஆஸ்திரேலியா போயிட்டார். அவர் பயங்கரமான மாத பக்தர். ஒரு நாளைக்கு 3 தடவை ஒரு ஜாமால் சொல்லுவார். ஸோ எங்களை விட அவர் ரொம்ப பக்தியாக இருப்பார். அவர் வந்து என்ன ஆகிட்டார், 2002 அவர் ரசிக்கப்பட்டுவிட்டார். அங்கே போய் ரசிக்கப்பட்டார். ஸோ எங்கள் ஃபேமிலிக்கு இந்த ரசிப்பு எங்கள் வார்த்தையில் எங்களுக்குலாம் அதெல்லாம் தெரியாது. எங்களுக்கு இந்த பெந்தகோஸ் போகணும்லாம் எங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா நாங்கள் இருந்த ஊரில் வந்து பெந்தகோஸ்காரங்க வருவாங்க. அப்போல்லாம் வரும்போது நாங்களாம் துரத்தி அடிப்போம், உள்ளெல்லாம் வரக்கூடாது அப்படிலாம் அம்மா இல்லாமல் எப்படி இப்படிலாம் வந்துச்சு அப்படி நானெலாம் கேள்வி கேட்டுருவேன். நானும் கேள்வி கேட்டு உடனே அவங்க வந்த உடனே சாமியாரை கூப்பிட்டு பூசப்போம் வேணுங்கன்னு. அவங்க அப்படியே பாட்டு அமைதியாக போயிடுவாங்க. இப்போ எங்கள் அண்ணன் வந்து ரசிக்கப்பட்ட உடனே நான் பூசை வைக்கும் பொழுது எங்கள் அண்ணன் உள்ளே வரவே இல்லை, அப்படியே இருந்தார். எங்கள் அண்ணன் அதுக்கப்புறம் நான் கேட்டேன், என்னண்ணா நீங்கள் என்ன வித்தியாசமாக இருக்கீங்க, என்ன இருக்கீங்க கேட்கும்போது எங்கள் அண்ணா சொன்னார், இல்லை மாட்டு நான் ஏசு ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னார். அப்போ எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. என்ன தாய் சபை விட்டு போயிட்டார், என்ன இப்படி ஆகிட்டான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சரி நானும் பேச்சுவார்த்தை இல்லாமல் அமைதியாக இருக்கும், பேச மாட்டேன். ஒரு 2009 அவர் ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ண உடனே எங்கள் அண்ணன் ஃபோன் பார்த்தாலும் சந்தோஷமாக எடுத்தேன். எங்கள் அண்ணன் ஹாப்பி பர்த்டே மாட்டின்னு எப்போ இருந்துச்சு பர்த்டே கேட்டார். நான் சொன்னேன், நல்லா இருந்துச்சுண்ணா, சூப்பராக பண்ணாங்கண்ணா, எனக்கு அப்படியே நான் உங்களுக்கு வீடியோ அனுப்புகிறேன், எனக்கு அப்படியே காரில் கூப்பிட்டு வந்தாங்க, மாலை போட்டாங்க, அது பண்ணாங்க, எல்லாம் என்னை பற்றி பெருமையாக நல்லா பேசிட்டு இருந்தேன். அப்போ எங்கள் அண்ணன் சொன்னார், சரி நான் உன்னை கேட்கட்டுமான்னு கேட்டார்.
நான் என்ன நினச்சேன், சரி பர்த்டே அன்றைக்கி ஏதோ கிஃப்ட்டு அது அனுப்ப போகிறவங்களுக்கு ஏதோ அட்ரஸோ இல்லை பேங்க் அக்கௌண்ட் நம்ம எதாவது கேட்க போகிறேன்னு நினச்சிட்டு நானும் சந்தோஷம் கேளுங்கண்ணே அப்படி தான் நான் சொல்லிட்டேன். கேளுங்கன்னு உடனே அவர், மார்ட்டின் நீ இன்னைக்கு மரித்தா நீ எங்கே போவ அப்படின்னு கேட்டார். எனக்கு உடனே ஷாக் ஆகிட்டேன். அந்த கேட்ட கேள்வி ஒத்து வரல. அப்புறம் டக்குன்னு ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுட்டேன் நான். ஏன்னா என்னடா இன்றைக்கி பிறந்தநாள் இன்றைக்கி ஒரு சாவை பற்றி பேசுகிறாரு, இவருக்கு இதே வேலை அப்படின்னு சொல்லி ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். கேஸ் பலூன் வேலை பறந்துருந்தா அப்படியே இந்த ஒரு ஊசியை குத்துன்னு எப்படி இருக்கும் அதுமாதிரி டப்புன்னு ஆயிடுச்சு எனக்கு. ஏசி ரூமில் ஏசி இருக்கும், ஆனால் வேர்க்க ஆரம்பிச்சிடுச்சு. எனக்கு மைண்டு இதாகலை. சரி அப்படியே படுத்துட்டு இருந்தேன். திருப்பி எங்கள் அண்ணன் ஃபோன் பண்ணார். மறுபடியும் நான் கேட்குற கேள்வி தயவுசெய்து பதில் சொல்லுன்னு. சரி சொல்லுங்கள், நீ இன்றைக்கி மரித்தா நீ எங்கடா போவ அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், நான் கண்டிப்பாண்ணா நான் இன்றைக்கி மரித்தா கண்டிப்பாக நான் பரலோகத்துக்கு போவேன். அது மட்டும் இல்லை ஏசு மடியில் நான் தான் உட்காந்துருப்பேன், வேணா உனக்கு ஒரு துண்டு போட்டு வைக்கிறேன் அப்படின்னு ஆணித்தரம் சொன்னேன். அவர்கிட்ட நீங்க பேசி? ஆமாம், அவர்கிட்ட. ஓகே ஓகே. அப்போ தேவன் உங்களுடைய வாழ்க்கையில வர்றதுக்கு முதல் அடித்தளம் உங்க அண்ணா தான் அப்படின்னு சொல்ல வரீங்க? ஆமாம், அவர் இல்லைன்னா நான் நிச்சயமாக எனக்கு தெரிஞ்சிருக்காது. அது தேவன், நான் வந்து தேவன் முன்குறித்ததுனால, என்னை முன்குறித்ததுனால அவர் என்னை கொண்டு வரதுக்கு எங்கள் அண்ணன் தான் பேசிக் அவர் தான். உங்களோட வாழ்க்கையில தேவன் வர்றதுக்குள்ள தருணங்கள்ல அண்ணன் தான் முதன்மையான இடத்துல இருக்கு. ஆமாம், கண்டிப்பா தொடர்ந்து சொல்லுங்க. எங்கள் அண்ணன் ரெண்டாவது ஃபோன் பண்ணும்போது நான் எடுத்து பேசினேன். சொல்லுங்கண்ணா கேட்டேன். எங்கள் அண்ணன் சொன்னார், மார்ட்டின் ஃபோன் ஆஃப் பண்ணாத, கேட்குறவங்களுக்கு பதில் சொல்லுங்க சொன்னார். சரி என்ன சொல்லுங்க, நான் இன்றைக்கி நீ மரித்தா நீ எங்கடா போவேன் மறுபடியும் இந்த கேள்வி கேட்டார். எனக்கு என்னடா இவர் விடுற மாதிரி இல்லை பழக்குன்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக சொன்னேன், நம்ம கண்டிப்பாக நான் பழத்து போவேன். இல்லை மாட்டி இதெல்லாம் உன்னுடைய நீதி, இதில் நீ சொல்கிற, ஆனால் பைபிள் என்ன சொல்லுது பார்க்கலாமா கேட்டார். அப்போ எனக்குள்ளே ஒரு ஆதங்கம், ஏன்னா நாங்கள் 12 வருஷம் நாங்கள் படிச்சுருந்துருக்கோம், எங்களுக்கு தெரியாத பைபிள் என்ன இவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு எனக்குள்ளே ஒரு ஆதங்கம். நாங்கள் ஃபிலாசபி தியாலஜி 12 வருஷம் இவ்வளோ படித்து வந்திருக்கிறோம், எனக்கு தெரியாது உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டேன். உடனே எங்கள் அண்ணன் சொன்னேன், சரி பைபிள் இருக்காடான்னு கேட்டார். அது இருக்குது, ஆனால் அதை எப்போவுமே நாங்கள் கோயிலில் தான் வச்சுடுவோம் அப்படின்னு சொன்னோம். பைபிள் ஏன்னா நாங்கள் கையில் அவ்வளோ வச்சுக்க மாட்டோம், எப்போ கோயிலில் இருக்கும். கோயிலில் எங்களுக்கு தனியாக ஒரு பைபிள் வச்சுப்போம், ப்ரே பண்ணுறதுக்கு தனியாக பைபிள் இருக்குது, எல்லாம் இருக்கும். ஆனால் எங்கள் போல் நாங்கள் தூக்கிட்டுலாம் போக மாட்டோம். சரி நீ அதை எடுத்துகிட்டு வந்தேனார். சரி நானும் போயிட்டு எடுத்துகிட்டு வந்தேன். எடுத்து வந்த உடனே ஒரு வசனம் எடுத்து வாசினார். சரி சொல்லுங்கன்னு சொன்னேன். ஏசாயா 64:6 எடுத்து வாசி அப்படின்னு சொன்ன உடனே அந்த வாசகம் தான், நாங்கள் அனைவரும் தீட்டானவள் போல் இருக்கிறோம், நம்மளுடைய நீதிகள் நம்மளுடைய நற்கரைகளை எல்லாம் அழுக்கான கந்தை போல இருக்குது அப்படின்னு படித்தேன். ஆனால் அதுக்கு அர்த்தம் எனக்கு தெரியல. நான் கேட்டேன், இது என்ன, இதில் என்னென்ன அர்த்தம் கேட்டேன். அப்போ எங்கள் அண்ணன் சொன்னார், நீ சொல்கிறல மாட்டேன், நீ வந்து நல்ல காரியம் செஞ்சால், நீதிமானம் இருந்தால், பக்தியாக இருந்தால் இதெல்லாம் பல்லவத்துக்கு கொண்டு போயலாம் நீ சொன்னில்ல. ஆனால் பைபிள் சொல்லுது பாரு, நம்மளுடைய நீதிகள் நற்கரைகள் எல்லாமே தேவனுக்கு முன்னாடி அழுக்கும் கந்தையமாக இருக்குது. அப்போ நான் சொன்னேன், அப்போ நல்ல காரியம் செய்யக்கூடாதான்னு கேட்டேன். உலகமே அதென்ன செய்யுது, அது எப்படி நம்ம செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூட நான் சொல்லலை, நீ செய்யணும். ஆனால் அதுக்கு முன்னாடி நீ முதல்ல இயேசு நீ அறிஞ்சிக்கணும், இயேசு சொந்த இரட்சகரை நீ ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் அண்ணன் நிறைய காரியங்கள் பேச ஆரம்பித்தார். அவர் பேச பேச அதுக்கப்புறம் நான் கேட்டேன், சரி நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டேன். கேட்ட உடனே எங்கள் அண்ணன் சொன்னார், நான் உனக்கு பைபிள் சொல்லிக் கொடுக்கணுமான்னு கேட்டார். சரி சொல்லிக் கொடுங்க, பைபிள் தானே நல்லதான் கற்றுக்கலாமேன்னு சொன்னார். சரி நீ உனக்குன்னு தனியாக ஒரு பைபிளும் ஒரு நோட்டு பேனை வச்சுக்கோ, நான் கரெக்டாக நான் 3 மணிக்கு உனக்கு நான் ஃபோன் பண்ணுவேன், நீ 3 மணிக்கு நீ ரெடியாக இருக்கியான்னு கேட்டார். சரி நான் ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அன்னிலேருந்து கரெக்டாக 3 மணிக்கு நான் போய் உட்காந்துருது. ஆஃபீஸெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு உள்ளே இருந்து கரெக்டாக 3 மணிக்கு வந்து எங்கள் அண்ணன் கரெக்டாக ஃபோன் பண்ணுவார். 3 மணிலேருந்து 4-4:30 வரைக்கும் அப்படியே பேசிட்டு இருப்பார். இந்த சுவிசேஷம் மாரி வசனத்தை அப்படியே சொல்லி கொடுத்துட்டே இருப்பார். ஆனால் வசனம் நான் அவர் சொல்லிக் கொடுக்க அவர் ஒரு நாள் நீ பூசைக்கு போகக்கூடாது, நீ அது பண்ணக்கூடாது இது பண்ணக்கூடாது ஒன்றுமே சொல்ல. அவர் சத்தியத்தை மட்டும் சொல்லிக் கொடுத்தே இருந்தார். நானும் சத்தியத்தை கேட்டு நான் எழுதி வச்சுக்கிறது. எழுதி வச்சுட்டு அவர் கொடுக்குற அந்த வசனத்தெல்லாம் திறந்து எடுத்து படிக்கிறது பைபிள். அப்போ தான் பைபிள் அதிகமாக தேட ஆரம்பித்தேன். இதில் எங்கே போட்டிருக்கு எல்லாம் படிக்க. நீங்கள் படித்தது வந்து திருவிவிலியமா இல்லை பரிசுத்த வேதாகமா? அப்போ திருவிழி தான் படித்தேன் எல்லாமே. அதில் திருவிழி அவர் சொன்ன வசனம் திருவிழி தான். அப்போ நான் அப்போல்லாம் இந்த பைபிள் வாங்கலை, நான் நம்ம வச்சிருக்க பைபிள் வாங்கலை. அப்போ திருவிழி தான் பைபிள் இருந்துச்சு, அதுதான் நான் படிக்க ஆரம்பித்தேன். ஏன்னா எனக்கு இந்த பைபிள் படிக்கிறது கஷ்டம். நான் எங்கள் திருவள்ளி பைபிள் படிக்க வந்து ரொம்ப ஈஸி. அது வந்து தமிழ் நல்லா எழுதியிருப்பாங்க, நல்லா ஒரு இதாக. இதில் வந்து ரொம்ப கஷ்டம் அது படிக்கிறது. ஆனால் இதில் தான் நான் படித்தேன். இதில் படிக்க அதுக்கப்புறம் எழுதி வச்சு ஆரம்பிச்சிட்டேன்.
அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் நான் காலையில் பைபிள் படிக்கும் பொழுது ஆண்டவர் எனக்குள்ளே ஒரு வார்த்தை பேசிட்டே இருக்காரு, நீ யாத்திராகம் 20:4 படி அப்படி சொல்கிறார். அப்போ தான் நான் இந்த தேவனோட ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க ஆரம்பித்தேன். என்ன அது யாத்திராகம் எடுத்து படிப்போம், 20 எடுத்து வாசித்தோம்னா அங்கே தான் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் தண்ணீருக்குள்ளே உண்டான எதுவுமே நீ விக்கிரக உண்டாக்கவோ சேவிக்கவோ நமஸ்கரிக்கவோ கூடாது அப்படின்னு போட்டிருக்கு. அதில் விக்கிரகம் போட்டிருக்கும், சுரூபமும் போட்டிருக்கு, அது இன்னும் ஓவியமும் போட்டுருச்சு. அப்போ இதை படிச்சுட்டே இருக்கும்போது அடுத்தது மறுபடியும் யாத்திரையில் வந்து அப்படியே உபாகம் கொண்டு போகிறார். உபாகம்லேருந்து அப்படியே ஒன்றுன்னா கொண்டு போய் கடைசி வெளிப்படுத்த வரைக்கும் கொண்டு போயிட்டார். நான் பக்கமாக எழுதி வச்சுருக்கேன், எங்கெல்லாம் இதெல்லாம் போட்டிருக்குன்னு அதெல்லாம் எழுத வச்சுருக்கேன். அப்போ எங்கள் அண்ணன் அடுத்த நாளைக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், என்னன்னா இப்படி விக்கிரகம் வணங்கக்கூடாது, விக்கிரகம் ஆராதனை பண்ணக்கூடாது, இப்படியே போட்டிருக்கு, நம்ம எங்கே விக்கிரகம் ஆராதனை பண்ணோம், நம்ம சுரூபம் தானே வச்சுட்ருக்கோம், அப்போ நம்ம பண்ண தப்பு இல்லை அப்படின்னு கேட்டார். அவர் சொன்னார், இல்லை மாடி அது விக்கிரமும் சுரூபம் எல்லாம் ஒன்று தான். பைபிள் என்ன போட்டிருக்கு பார்த்தீங்களா, சுரூபமும் போட்டுருக்கு, ஓவியமே போட்டிருக்கு, அப்படி பண்ணக்கூடாது மாட்டி, அது ஆண்டருக்கு பிடிக்காது அப்படின்னு சொன்னார். உடனே நான் சரி அப்போ பைபிள் போட்டிருக்குன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், எல்லா சுரூபத்தெல்லாம் எடுத்து மூட்டையை கட்டி ஒதுக்கி வச்சிட்டேன். நான் இனிமேல் வணங்க மாட்டேன் முடிவு பண்ணிட்டு. ஸோ இப்படி ஒவ்வொரு தடவையாக ஆண்டவருடைய வார்த்தை என்னோட பேச ஆரம்பிக்கும் போது எங்கள் அண்ணனும் சத்தியத்தை சொல்லிக் கொடுக்க நான் நிறைய கேள்வி கேட்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் எல்லாம் திருப்பலி குறித்து, அப்புறம் மரியாதையோடைய வணக்கத்தை குறித்து, அப்புறமேட்டு ஜெபமலை குறித்து, அதுக்கப்புறம் ஒன்றுன்னா பாவ சங்கீதத்தை குறித்து எல்லாம் கேள்வி கேட்க ஆண்டவர் வார்த்தை மூலமாக என்னோட பேச ஆரம்பித்தார். எங்கள் அண்ணனும் சில காரியம் சொல்லிக் கொடு. நான் கேள்வி கேட்கும்போது எங்கள் அண்ணன் சொல்லிக் கொடுப்பார், நான் கேள்வி கேட்கலான்னு சொல்ல மாட்டார். எங்கள் அண்ணன் அப்படி ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணார். ஏன்னா நான் கேள்வினால்தான் விசுவாசம் அதிகமாகணும். ஆனால் கேள்வி கேட்க அவர் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தேன். அதுக்கு ஒரு வசனம் கொடுப்பார், வசனத்தை நான் படிக்க ஆரம்பித்தேன். ஸோ அதுக்கப்புறம் நான் பைபிள் படிக்க அது ரொம்ப ஆர்வம் வந்துடுச்சு. எனக்கு பைபிள் படிக்க மேலே ரொம்ப பிரியம் வந்துடுச்சு. அப்புறம் ரொம்ப எங்கள் பசங்கள்லாம் பைபிள் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தேன். நிறைய சங்கீதம் எல்லாம் படிக்கலாம் வாங்க, அதை சொல்ல இப்படி சொல்லி. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணேன், என்னுடைய சடங்காச்சாரங்கள் பாரம்பரியம் கொஞ்சம் விட ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் அப்போ வந்து என்னென்னா, நான் வந்து கடலூரில் நான் மட்டும் தான் இருந்தேன். என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுக்குள்ள தான் நான் வைக்கணும் எல்லாமே. அதனால எனக்கு அவங்கெல்லாம் ஒரு மாதிரி பூசை வைக்கலைன்னா சரி ஃபாதர் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க, அப்படியே விட்டாங்க. ஏன்னா நான் பங்கு கிடையாதுல்ல, பங்காக இருந்தால் தான் ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். ஆமாம், இது வந்து சின்ன எங்களுடைய கம்யூனிட்டினால ஆமாம் பசங்களும் எல்லாம் இந்து பசங்க, அதனால் பூசை டெய்லி வைக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் இப்படி ஆகணும்னா கொஞ்சம் திருப்பலி இதெல்லாம் கொஞ்சம் நிறுத்த ஆரம்பித்தேன். சரி அவங்க ஒன்றும் சொல்ல, சரி ஃபாதர் தான் தெரில, அவங்களுக்கு திடீர்னு உடம்பு சில பிறகு அப்படி விட்டுருவார். ஆனால் ரொம்ப அதிகமாக நியூஸ் போயிடுச்சு, எதிர்ப்பு வந்துடுச்சு, சொல்லிட்டாங்க போய். அப்புறம் எங்களுக்கு தலைவர்கள்லாம் போயிடுச்சு. அப்புறம் அவங்க கூப்பிட்டு கேட்டாங்க, ஏன்டா இப்படி பண்ணுற, இதுமாரி நீ என்னாச்சு, உனக்கு நல்லா தானே இருந்த, நல்ல பக்தியாக இருப்பியே நீ, நல்ல உன் மேலே நல்ல ஒரு அபிப்பிராயம் எங்களுக்கு இருக்குல்ல, ஏன் இப்படி பண்ணுற, அண்ணன் அதெல்லாம் சொல்கிறதில்ல, நீ எல்லாம் ஏற்றுக்காத, நீ வந்து இதிலே வா அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒன்றும் சொல்ல, நான் அமைதியாக திருப்பியும் வந்துட்டேன். வந்து பைபிள் படிக்க அதுக்கப்புறம் எனக்குள்ள ஒரு என்னென்னா ஒரு வேகம் என்னடா அது நம்ம பண்ணுறது இவ்வளோ மனுஷ உபதேசம் இப்படி இருக்கு, வேதம் இப்படி சொல்லியிருக்கே, அப்போ இதெல்லாம் நான் படிக்கவே இல்லையே, இதெல்லாம் தெரியாமல் நான் வாழ்ந்துட்டேனே, அப்போ இது நான் இவ்வளோ தூரம் இவ்வளோ வருஷம் நான் படித்தாலும் வேஸ்ட்டாக போச்சு, நம்ம எதுவும் உண்மையை சொல்லாமல் போயிட்டோமா, எனக்குள்ள ஒரு ஆதங்கம். ஐயோ இது ஒரு வேளை நம்மளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னு, நம்ம ஒரு வேளை நான் நினச்ச பள்ளத்துக்கு போகலான்னு நினச்சி நான் இவ்வளோ பண்ணேன், கடைசியில் நான் போகிற இடமே இப்போ சரியில்லைன்னு தெரிஞ்சு போச்சு. எங்கள் அண்ணன் சொன்னேன், நீ இப்படிலாம் பண்ணால் சுயநீதி இன்னும் பள்ளத்துக்கு போக முடியாதுன்னு சொல்லுவேன். அப்புறம் என்னடா அது இவ்வளோ பண்ணி கடைசியில் வேஸ்ட்டாக போயிடுச்சுன்னு சொல்லி யோசிக்கும் பொழுது அதுக்கப்புறம் நான் என்னோடய நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க என்னுடைய ஃபாதர்ஸ் எல்லாம் போய் கேட்டேன், பைபிள் இப்படி போட்டிருக்கு, நம்ம இப்படி பண்ணிகிட்ருக்கோமே, இது சரியாக வருமா அப்படி கேட்கும்போது அவங்க அதெல்லாம் ஒன்றும் அமைதியாக நீ எதுவும் சொல்லிகிட்டு இருக்காது, நீ பேசாமல் அமைதியாக நல்ல உனக்கு அந்தஸ்து இருக்குது, நல்ல ஸ்தானத்தில் இருக்கிற, நல்ல பதவியில் இருக்கிற, நல்ல உனக்கு ஒரு குடும்பம் நல்ல பின்னணி இருக்குது, நல்ல ஃபாதர் சிஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க, அதனால் நீ கொஞ்சம் நீ அமைதியாக இருக்குது அப்படி சொன்னாங்க. சரி நான் உங்களோட ஆலோசனைலாம் கேட்டு நான் உள்ளே இருந்து அப்புறம் எங்கள் அண்ணன்கிட்ட கேட்டேன், என்ன நான் பண்ணுறது, இவ்வளோ சத்தியத்தை நான் அறிஞ்சிட்டேன், இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டேன். எங்கள் அண்ணன் சொன்னார், எனக்கு தெரிய மாட்டேன்னு சொல்லிட்டார். அவர் சத்தியத்தை மாறுவீர்கள் சத்தியம் உன்னை விடுதலை ஆக்கும்னு சொல்லிட்டு விட்டார். ஏன்னா அவர் சொல்லி நான் வெளியே வந்தேன்னா நாளைக்கு நான் எங்கள் அண்ணாவை சொல்லிட்டு எடுப்பேன், ஒன்றால் தான் நான் வெளியே வந்தேன்னு சொல்லுவார். அதனால் நான் வந்து ஒன்றையும் வெளியே கொடுக்க மாட்டேன். நான் என்னோடய வேலைன்னா சத்தியத்தை அறிவிக்க வேண்டியது என்னோடய வேலை, அதை நான் உனக்கு சொல்லிட்டேன், நீ ஜெபம் பண்ணி ஆண்டுகிட்ட கேட்டுக்கோ, அது அதெல்லாம் நான் முடிவில் சொல்ல மாட்டேன்னு. என்னடா அது இவர் சும்மா அந்த சங்கம் இவர் தானே ஊதி கேட்டார், 47 என் வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு, இவர் இதை சொன்னனால இப்போ எனக்கு உள்ளவும் இருக்க முடியல, வெளியும் வர முடியல,
ஏன்னா வெளியே வந்தால் எங்கள் குடும்பம் என்னை ஏற்றுக்காது, எங்கள் ஃபேமிலி எல்லாம் ஆர்சி. என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் உள்ளரே இருந்துடலான்னு சொல்லிட்டு, சரி ஆண்டவரே நான் உள்ளரே இருக்கிறேன், உள்ளே இருந்து நான் ஊழியம் பண்ணுறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சந்தோஷமாக இருந்தேன். அப்போ தான் ஒரு வாசம், நல்ல ஒரு வாசம் இருந்துச்சு, அழகான ஒரு வாசனை. கலாத்தியர் 4 8 9 வசனம் வாசிக்கும் பொழுது தான் அந்த வசனம் எனக்கு ஆண்டவர் கொடுத்தார். கலாத்தியர் 4 8 9 வந்து, நான் தேவனை அறியாமல் இருந்தபோது என்னுடைய சுவாபத்தின்படி நான் தேவர் இல்லாதவர்களுக்கு நான் அடிமையாக இருந்தேன். இப்போது நீ தேவன், எங்கள் அண்ணன் மூலமாக தேவனை நீ அறிந்திருக்க, சில நேரத்தில் தேவன் என்னோட பேசப்பட்டிருக்கும் பொழுது, அறியப்பட்டிருக்கும் பொழுது, நீ மறுபடியும் அந்த வழிபாடுக்கு நீ போவது எப்படி? அது பலனற்றது தானே, அது ஒன்றுமே இல்லை, நீ எப்படி நீ திருப்பி அதை செய்கிறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்னோட பேசும்போது நான் சொன்னேன், கரெக்ட் தான் ஆண்டவரே, ஆனால் நான் வெளியே வந்தால் நான் எங்கே போவேன்? எங்கள் வீட்டில் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க, வெளியே போனால் எனக்கு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னேன். 3 மாதம் மறுபடியும் உள்ளே இருந்தேன். மறுபடியும் தேவன் என்னோட அடுத்த வசனம் வாசித்தது தான் அப்போஸ்தலர் 5:29 அது ஆண்டவர் சொல்கிறாரு, அதுக்கு பேதுரு மற்ற அப்போஸ்தலரும் மனுஷனுக்கு கீழ்ப்படுவது பார்க்கலாம் தேவனுக்கு கீழ்ப்படுகிறது அவசியமாக இருக்கிறது. அப்போ தான் நான் முடிவு பண்ணேன், சரி இதுக்கப்புறம் நம்ம உள்ளே இருக்கிறது நல்லது இல்லை, நம்ம உள்ளே இருந்தோம்னா சத்தியத்தை அறியாமல் இருந்தாலும் கூட காணாதவர் போல் இருந்துருவார். இதுதான் சத்தியம், இதுதான் உண்மைன்னு தெரிஞ்ச பிறகு அப்புறம் நம்ம உள்ளே இருந்தால் சரியாக வராதுன்னு சொல்லிட்டு நான் அப்புறம் முடிவு பண்ணி சரி நம்ம வெளியே போனால் நம்ம எல்லாத்தையும் இது பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாம் கணக்கில் ஒப்படைச்சி என்னோடய பில்ஸு வவுச்சர்ஸு ஒரு 2 வருஷத்துக்கு தேவையான அது எல்லாமே பிளான் போட்டு அதெல்லாம் பண்ணி எல்லாம் கொடுத்து எல்லாத்தையும் அவங்க கையில் ஒப்படைச்சி கையெழுத்துலாம் வாங்கிட்டு நான் அவங்ககிட்ட நான் வெளியே போகிறேன் சொல்ல, நான் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா எனக்கு தான் தெரியும் நான் வெளியே வருது, உடனே சொன்னேன் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் எனக்கு ஒரு 10 நாள் லீவ் கொடுங்கன்னு சொல்லிட்டு லீவு வாங்கிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்ட பிறகு தான் 10 நாள் முடிஞ்ச பிறகு தான் நான் ஒரு லெட்டர் அனுப்பிச்சேன், இதுமாரி நான் வெளியே வந்துட்டேன், எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது, நான் இனிமேல் நான் ரோமன் கத்தோலிக்க சபைட்டு வெளியே வந்துட்டேன், இனிமேல் நான் ஆண்டவர் சொன்ன பாதையில் தான் நான் நடக்க போகிறேன். மனுஷ உபதேசம் இது தேவனுடைய உபதேசம் நம்ம கீழ்ப்படியும் பொழுது, ஆண்டவர் வார்த்தை கீழ்ப்படியும் போது நம்ம பரலோகத்துக்கு போகலாம். அதனால் நான் இந்த வழியை நான் தேர்ந்தெடுத்துக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் எனக்கு செஞ்ச எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்கிறேன். நான் யாரையும் நான் எந்த கூட்டம் நான் சொல்லலை. அதனால் தயவுசெய்து என்னை தவற எடுத்துக்காதீங்க, நான் ஆண்டோட காரியத்துக்காக நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் லெட்டர் எழுதி அனுப்பிச்சிட்டேன். ஆக்சுவலி பாஸ்டரோட வீட்டில் அண்ணா மட்டும்தான் சப்போர்ட்டிவாக அவங்கள மோட்டிவேட் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போது நீங்கள் வெளியே வந்ததும் உங்கள் வீட்டில் உள்ள அம்மா அப்பா மற்றும் சகோதரிகள் அவங்க ஏதாவது உங்களுக்கு எதிர்ப்பு? சரி, வெளியே வந்த உடனே எங்கே போனால் ஒரு வீடு வாடகை எடுக்கும் போது எல்லாரும் என்னை கேள்வி கேட்டாங்க, ஏன் வெளியே வந்த, என்ன ஆச்சு, ஏன் அவசரப்பட்ட, என்ன அதெல்லாம் நீ இப்போ நீ தனியாக இருக்க போறிய, நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொன்னால் இப்போ எங்கள் சொந்த பந்தங்கள்லாம் எல்லாம் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் ஃபோன் மேலே ஃபோன், எல்லோரும் நீ வீணாக போயிடுவா, நீ தாய் சபை விட்டு வெளியே வந்துட்ட, நீ அதை பண்ணிட்ட இதை பண்ணிட்ட எல்லோரும் சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கும் மனசில் ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருந்துச்சு, ஒரு வேளை நம்ம தப்பு பண்ணிட்டோமா அப்படின்னு நினச்சி நான் அப்படியே ஆண்டவர்கிட்ட அழ ஆரம்பிச்சிட்டேன். ஐயோ ஆண்டவரே, எனக்கு நான் வெளியே வந்துட்டேன், நான் எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ வந்தாச்சு, இப்போ இனிமேல் நான் என்ன பண்ண போகிறேன், எதிர்காலத்தை குறித்து நான் என்ன பண்ண போகிறேன், நான் என்ன பண்ணுறது அப்படியே அழ ஆரம்பிச்சிட்டேன். அழுத உடனே ஆண்டவர் என்னோட பேசின வசனம் தான், நீ என்னை தேர்ந்தெடுக்கவில்லை, நான் தான் உன்னை தேர்ந்தெடுத்தேன். இந்த வசனம் ஆண்டவர் அன்றைக்கி பேசினதும், நான் சாமியார் ஆகும்போது நான் எங்களுக்கு ஒரு மோட்டோ எடுக்கணும், ஒரு வாக்குத்தத்தை நான் கொடுக்கணும். அதில் நான் அந்த வசனம் எடுத்தேன், நீ என்னை தேர்ந்தெடுக்கவில்லை, நான் தான் உன்னை தேர்ந்தெடுத்தேன். அந்த வசனம் தான் நான் வெளியே வந்த பிறகு ஆண்டவர் பேசினார். அதே வசனம் உறுதிப்பட்டுச்சு எனக்கு. அப்போ நான் எடுத்த மோட்டோ தான் இப்போ ஆண்டவரே பேசுகிறாருன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக உற்சாகமாக சரி எதுனாலும் பார்த்துக்கலாம் அது நான் இருந்தேன். அப்புறம் ஆண்டவருடைய கிருபையினால் மாதம் யாரோ ஒருத்தர் வந்துடுவாங்க வீட்டுக்கு, பாஸ்டர்ஸுங்க யாரோ ஒருத்தர், யாருன்னே தெரியுது, கதவு தட்டுவாங்க, வருவாங்க, எனக்கு பைபிள் சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் வந்தார் வீட்டுக்கு, 3 மாதம் என்னோட தங்கி மறுபடியும் காலையிலேருந்து சாயந்தரம் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. வீட்டுக்கு இந்த மாதிரி இந்த சத்தியம் இது என்னென்ன தவறுகள் இருக்குது எல்லாத்தையும் சுட்டி காட்டி எல்லாம் போட்டு காமிச்சிட்டு 3 மாதம் எனக்கு நல்லா ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு அவர் ஊருக்கு போயிட்டார். அதுக்கப்புறம் சரி இதுதான் சத்தியம் தெரிஞ்ச பிறகு சரி இனிமேட்டு நம்மளே சாப்பாடு நம்மளே பார்த்துக்கலாம், வீடு நம்மளே பார்த்துக்கலாம், இனிமேட்டு சரி நம்ம வேலைக்கு போயிடலாம். ஏன்னா இந்த ஊழியம் செய்யலாம் எனக்குலாம் இந்த ஆசைலாம் கிடையாது, வேலைக்கு போயிடலான்னு சொல்லிட்டு, ஏன்னா நான் பணத்தில் பார்த்தவன் கடைசியில் இன்றைக்கி பணம் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக சொல்லி வேலைக்கு போகலான்னு சொல்லிட்டு வேலைக்கு ட்ரை பண்ணேன். எல்லாம் பேப்பர் வாங்குறது எப்போ இருந்தாலும் எல்லாம் இந்த டெக்கட் பேப்பர்லாம் வாங்கி எங்கே வேலை இருக்குன்னு மார்க் பண்ணி அட்ரஸ் வாங்கிட்டு நான் பஸ்ஸில் ஏறிடுது, ஃபைலை தூக்கிட்டு போயிட்டு இருந்தேன். இதில் ஒரு 15-20 கம்பெனிக்கு போயிட்டேன், யார் வேலையும் கொடுக்கல, என்ன பண்ணுறது எனக்கு இல்லை.
அதுக்கப்புறம் சரி ஏதாவது பேசாமல் பிரியாணி ஏதாவது செஞ்சு பேசாமல் வெளியே விற்கலாமான்னு பிளான் போட்டேன். அதுவும் எனக்கு செட் ஆகலை. அப்புறம் அப்பார்ட்மெண்ட்ஸில் மினரல் வாட்ரு கேன் வாட்டர் ஒவ்வொரு வீட்டுக்காக போட்டு போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் போட்டேன். அதுவும் எனக்கு செட் ஆகலை. என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தேன். கார் பிஸ்னஸ் பண்ணலாம் பார்த்தேன், அது முடியல. அப்புறம் தான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், நான் என்ன பண்ண ஆண்டவரே, நான் வெளியே வந்துட்டேன், என்னை வெளியே வர வச்சுட்டீங்க, இப்போ நான் வீட்டிலே உட்காந்துருக்கேன், என்ன பண்ணணும்னு நம்ம தான் தேவன் சொன்னார், நீ நல்லா பைபிள் நல்லா படின்னு சொல்லிட்டார். நிறைய எல்லா புக்ஸ்லாம் படின்னு சொன்னார். அப்புறம் பைபிள் படிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் ரோமன் கத்தோலிக்கோட உபதேசத்தை படிக்க ஆரம்பித்தேன். சரியா சும்மா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வத்திகன்னு 1 2 கிறிஸ்டின் ஆஃப் ஃபெய்த்து, கேட்டிசம் ஆஃப் ஃபெய்த்து, அப்புறம் நெட்டில் சர்ச் பண்ணி உண்மையை நான் வந்தது உண்மையாக இல்லையா, எது உண்மை, எது உண்மையான சத்தியம், இந்த மரியாதை வணக்கம், ஜெபமாலை, அந்த ப்ரீஸ்ட்டு, குருத்துவம், பாவம் செய்ய இதெல்லாம் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நல்லா ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆராய்ச்சி 1 வருஷம் நல்லா ஆராய்ச்சி பண்ண அதுக்கப்புறம் நல்ல பலமான ஆகாரம் நான் உண்டவுடனே அதுக்கப்புறம் ஸ்ட்ராங் ஆகிட்டேன். அப்போ நான் வெளியே வந்தது சரி, கர்த்தர் தான் என்னை வெளியே கொண்டு வந்திருக்காரு, இது என்னோட பலம் இல்லை. அதுக்கப்புறம் ஆண்டோட கேட்டேன், ஆண்டவர் உமது சித்தம் என்னன்னு கேட்டேன். நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. அப்புறம் ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு ஒரு வழியை நான் திறக்கிறேன்னு சொல்லிட்டு தான் கர்நாடகா போனேன். கர்நாடகா போயிட்டு அங்கே ஒரு பாஸ்டர் மூலமாக இருந்து அங்கே சுவிசேஷம் ஊழியம் பண்ணிட்டு இருந்தோம். கர்நாடகா போய் எல்லாம் கையில் எமர்ஜென்சி பல்பு, இந்த கையில் இந்த ஸ்பீக்கர் எடுத்துகிட்டு கிராமமாக போய் சுவிஸ் அறிவித்து அந்த மக்களை ரசிச்சு கூட வச்சு அங்கே ஒரு குட்டி சபை இருந்துச்சு, அதையும் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 2 வருஷம் முடிஞ்ச பிறகு அங்கே சபை இருந்துச்சு, எல்லாம் வீடு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாஸ்டர் அங்கே ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ அந்த இடத்த விட்டு நீங்கள் காலி பண்ணு சொல்லிட்டாரு. அப்புறம் அந்த இடத்த விட்டு மறுபடியும் மெட்ராஸ் வந்தேன். இடப்பட்ட நேரத்தில் எனக்கு ஞானஸ்நானம் எடுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் நான் முதல் வருஷம் எடுக்கலை, உடனே நான் ஞானஸ்நானம் எடுக்கலை. நான் சொன்னேன் முதல்ல நல்லா படிப்போம், ஏன்னா குழந்தை ஞானஸ்நானம் எடுத்தாச்சுல, எதுக்கு நான் இன்னொரு ஞானஸ்நானம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் போராட்டம் பண்ணியிருந்தேன். அப்போ மறுபடியும் வசனம் படிக்கும்போது ஆண்டவர் என்னோட பேசுகிறது, நானே எடுத்துருக்கிறேன், நீ என்னை விட பெரியவனா, எடுத்து வாசி, யோவானில் எடுத்து வாசி, இதில் மத்தேயுவில் எடுத்து வாசின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா இயேசு கிறிஸ்து எடுத்துருது. அதுக்கப்புறம் நான் கீழ்ப்படிஞ்சு தேவனுடைய நீதிக்கு நம்ம கீழ்ப்படின்னு சொல்லிட்டு நான் போய் ராமேஸ்வரத்தில் தங்கச்சி மடத்தில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்தாச்சு. எடுத்து அதுக்கப்புறம் பரிசுத்த ஆவி அபிஷேகம் வெயிட் பண்ணி அதுவும் பெற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் ஊழியம் ஆரம்பித்தாச்சு. அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்தேன். சென்னையிலேருந்து பல இடங்களுக்கு சுவிசேஷ ஊழியமாக பண்ணிகிட்ருக்கிறேன். நம்ம ஆண்டவர் கொடுத்த தரிசனம் 2 ஒன்று என்னை போல் ரோமன் கத்தோலிக்க ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், அடுத்தது சபைகளை ஸ்திரப்படுத்துறது. 2 தரிசனத்தில் நான் ஓடிட்டுருக்கேன். ஆக்சுவலி பாஸ்டர், நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன். உதவி செய்யுங்கள், நீதிமானாக இருங்கள், பக்தியாக இருங்கள், இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் இருக்கும்போது ரட்சிப்பு என்பது தேவையா பரலோக ராஜ்யம் போவதற்கு? நீங்கள் உதவி செய்யுங்க, நீதிமான்ங்க கரெக்டாக செய்யணும். ஆனால் ரட்சிப்பு இல்லாமல் நீங்கள் இதை செஞ்சீங்கன்னா பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா இப்போ நீங்கள் நீதிமானாக இருங்க, நீங்கள் உதவி செய்யுங்க, பக்தியாக இருங்கன்னா எதுக்காக இயேசு கிறிஸ்து இந்த மனு குலத்துக்கு வரணும்? தேவன் போட்ட திட்டம், அனாதி தீர்மானம், அது உலக தோட்டத்துக்கு முன்னாடி போட்ட பிளான். என்ன பிளான்னா, ஒருவேளை மனிதன் பாவம் செய்து விட்டால் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படியே பார்க்கும்பொழுது இயேசு கிறிஸ்து அந்த தண்டனை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அப்போ இயேசு சொல்லும் பொழுது அப்போ இயேசு கிறிஸ்து மூலமாக தான் எல்லாரும் பரலோகத்துக்கு வர முடியும். அப்போ இயேசு கிறிஸ்து அது நடத்த ஆரம்பிக்கிறார். அது புதிய ஏற்பாடில் நடக்குது. மாம்சமும் வர்றாரு, பிறக்கிறாரு, அதெல்லாம் கல்வாரி சிலுவையில் அடிக்கப்படுறாரு, நொறுக்கப்படுறாரு. அப்போ இனிமேல் அவர் இயேசு கிறிஸ்து மூலமாக தான் நான் பரலோகத்துக்கு போக முடியும். இப்போ நான் நல்ல காரியம் செஞ்சு போனேன்னா அப்போ எதுக்கு இயேசு வந்தது வேஸ்ட் ஆச்சு, வரணும் அவசியமே கிடையாது. அப்போ எதுக்கு கிறிஸ்துவ நம்ம இருக்கணும், வேற தேவையில்லையே. அப்போ நம்ம எப்படின்னா வாழ்ந்துட்டு போகலாமே. நம்ம ஆண்டவர் அப்படி சொல்லலாம், நீ செய்யணும், ஆனால் அது செய்கிறதுக்கு முன்னாடி நீ முதல்ல நான் சிந்தின அந்த ரத்தத்தை நீ ஏற்றுக்கணும் ஃபஸ்ட்டு. என் மூலமாக நீ ஒருவன் இயேசுக்கு இரட்சகரை ஏற்றுக்கொண்ட பிறகு அவனுடைய கனிகள் மூலமாக நீ நற்கரியில் பண்ணணும். அதுதான் முறை. அப்போ இம்மையிலும் மறுமையிலும் உனக்கு பலன் உண்டு. அதுக்காக தான் அவர் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கார், நீ எல்லாம் பண்ணி நீ ஒருத்தர் கேள்வி இயேசு கேட்பார்ல, நான் சிறைச்சாலை இருந்தேன், நீ என்னை பார்க்க வரல, நான் பசியோடு இருந்தேன், நீ எனக்கு உணவு கொடுக்கல. இது யாருக்கு கேட்குறாரு? ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு கேட்குற கேள்வி. அப்போ இயேசு ஏற்றுக்கொண்ட பிறகு இயேசு கேள்வி கேட்பார், நீ என்னை ஏற்றுக்கொண்டாய், ஆனால் எனக்காக நீ என்ன பண்ண?
அப்போ தான் நம்ம சொல்ல முடியும், உமாக்காக நான் பசியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல காரியம் பண்ணியிருக்கிறேன், ஏழைகளுக்கு உதவி செய்யிருக்கேன், தானம் பண்ணியிருக்கிறேன், எல்லாம் பண்ணியிருக்கிறேன். அப்போ அதுதான் கரெக்டாக போகும். இன்னொரு உதாரணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கை எடுத்திங்கன்னா, கொர்நேலியு என்கிற மனுஷன், அவன் பாருங்கள் நல்ல தானம் பண்ணியிருக்கான், சூப்பராக பண்ணியிருக்கான். அப்போ தேவன் சொல்கிறாரு, உன்னடி தானம் தரும்போது நான் ஓகே நான் ஏற்றுக்கிறேன், நீ அதோட விட்டுறாது, நீ பேதுரு வீட்டுக்கு போ, பேதுரு என்ன செய்யணும்னு சொல்லி உனக்கு சொல்லுவார். அப்போ கொர்நேலியு பேதுரு வீட்டுக்கு போகிறாரு. பேதுரு வீட்டுக்கு வர கொர்நேலியு வீட்டுக்கு வந்து சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. அங்கே பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் பெற்றுக்கொள்கிறார்கள். அப்போ தான தர்மங்கள் மூலமாக ஏழைகள் மூலமாக பரவத்துக்கு போகணும்னா அது இயேசு கிறிஸ்து வந்தது வேஸ்ட்டு, வராமலே இருந்துக்கலாம். தெளிவுபடுத்துனதுக்கு நன்றி சார். ரெண்டாவது என்னன்னா ரெட்சிப்பு. இப்போ நீங்கள் ரோமன் கேத்தலிக்கில் இருந்தீங்க, நானும் இருந்தேன், எனக்கு தெரியும். குழந்தை ஞான ஸ்நானம் வந்து எடுக்கிறது வந்து அந்த காலத்தில் ரோமன் கேத்தலிக் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து பரிசுத்த வேதாகம் பார்க்கும்போது ஒருவன் ஞானத்துக்குள்ள வந்த பிறகு மூழ்கி எடுக்கிறது தான் ஞானஸ்நானம். அப்போ அந்த ரெட்சிப்பை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? ஞானஸ்நானம் குறித்து ஏன்னா நம்ம வந்து ரோமன் கேத்தலிக்கில் இருந்திருக்கோம், ஸோ இப்போ இங்கே வந்திருக்கோம். உங்களுடைய கருத்து, உங்களுடைய மனம் திறந்து இப்போ வந்து நாங்கள் வந்து அதாவது நாங்கள் வந்து நல்ல காரியம் பண்ணி பக்தி எல்லாம் கரெக்டு தான், இதெல்லாம் சரி. ஆனால் இயேசுக்கு ரட்சகராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளாமல் நம்ம வந்து ரட்சிக்கப்பட முடியாது, அது முதல் காரியம். அப்போ இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளணும். இப்போ ஏற்றுக்கொள்ளணும்னா என்ன ஏற்றுக்கொள்ளணும், எப்படி ஏற்றுக்கொள்ளணும்னா அவர் செய்த அந்த நீதியை நீ கடைபிடிக்கணும். அது என்ன நீதி? இயேசுவே அது செஞ்சுருக்கார். யோவான் வந்து இயேசுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும் பொழுது யோவான் சொல்லுவார், நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவார். அப்போ ஏன் சொல்லுவார், இது தேவனுடைய நீதிக்கு நீ கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் ஞானஸ்நானம் கொடுக்குறாரு. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா தேவனுடைய நீதி என்னென்னா அவர் இயேசு கிறிஸ்து ரத்தத்தில் நம்ம வந்து அது பெற்றுக்கொள்ளும் பொழுது அதான் ஞானஸ்தானம். இப்போ ஞானஸ்தானம் என்பது நம்ம ரோமன் கத்தோலியில் குழந்தை ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. குழந்தையிலேயே நம்ம கொடுக்கும்போது அந்த குழந்தைக்கு ஒன்றுமே தெரியாது. மார்க் சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு ஞானஸ்தானம் வாங்கணும்னா அவன் வந்து விசுவாசித்து மனம் திரும்ப வேண்டும், விசுவாசித்து ரட்சிக்கப்பட வேண்டும். சரியா? அப்போ விசுவாசிக்கணும். குழந்தைக்கு எப்படி விசுவாசம் தெரியும்? தெரியாது. குழந்தை ஞானஸ்தானம் செல்லுபடி ஆகாது. ஏன்னா அந்த குழந்தைக்கு ஒன்றுமே தெரியாது, அது அறியாத வயசு. அந்த குழந்தைக்கு என்ன இயேசு அறிக்கப்பட முடியாது, இயேசு எனக்கு என்ன பண்ண எனக்கு தெரியாது. அப்போ பேப்டிசம் ஞானஸ்தானம் வந்து இங்கிலீஷில் பேப்டிசம். இந்த பேப்டிசம் எங்கேருந்து வருதுன்னா எப்ரேய பாஷையிலேருந்து வருது, பேப்டிசோ என்கிற வார்த்தையிலேருந்து வருது. அப்போ பேப்டிசோ என்றால் டு டிப்பின் அப்படின்னா மூழ்குதல். ஆக்சுவலி ரோமன் கத்தோலிக்கில் அந்த புக்லேயே பார்த்தீங்கன்னா திருமுழுக்கு தான் போட்டிருக்கும். அந்த அவங்க வச்சிருக்கிற அந்த பேர் புது நன்மைக்கெல்லாம் ஒரு சின்ன குறிப்பிட்ட புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா அதில் திருமுழுக்கு தான் போட்டிருக்கும். குழந்தையான திருமுழுக்குன்னா என்ன? மூழ்குதல் தான் அர்த்தம். அப்போ திருமுழுக்கு யோவான் தான் வரும். திருமுழுக்குன்னா மூழ்குதல். அப்போ மூழ்கணும். எதுக்கு மூழ்கணும்னா அப்போ வந்து நம்ம பாவத்துக்கு மறித்து நீதிக்கை பிழைக்கிறது, அதுதான் ஞானஸ்தானம். இப்போ பாவத்துக்கு மறிக்கணும்னா குழந்தை என்ன பாவம் பண்ண போகுது? ஒன்றும் பாவம் பண்ண போது கிடையாது. பாவம்னா என்ன நினைக்கிறோம்? நம்ம இந்த மாதிரி கொலை பண்ணுறது, அது சின்ன சின்ன இந்த பாவம், அது நம்ம நினைக்கிறோம். பாவம் என்னன்னா தேவனுடைய கட்டளையே மீறுவது தான் பாவம். ஆதாம் ஏவாள் ஒரு பாவம் செய்யலை, விபச்சாரம் பண்ணல, கொலை செய்யலை, ஒன்றும் பண்ணல. ஆனால் ஆண்டு சொல்ல நீ பாவம் செஞ்ச. என்ன பாவம் செஞ்சான்? தேவன் சொன்ன வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியாமல் போயிட்ட, அதுதான் பாவம். அப்போ அவன் செஞ்ச பாவத்தினால தான் நம்ம ஆதாம்லேருந்து அப்படியே வம்சம் வரும்போது நம்மளை பாவத்துக்கு உள்ளாகிட்டோம். அதனால் தாயின் டப்பத்திலே நம்ம உருவான முதலே நம்மளுக்கு பாவம் வந்துச்சு. அப்போ என்னுடைய பாவம் போகணுன்னா அப்போ நான் எப்போ எனக்கு ஒரு வயது வருதோ அந்த வயது வரும்பொழுது இந்த ஞானம் வரும். இந்த ஞானம் வரும்பொழுது தான் கர்த்தர் அறிகிற அறிவு வரும். ஓ, இயேசு எனக்காக மரித்திருக்கிறாரு, என் பாவத்துக்காக அவர் கீழே இறங்கி வந்திருக்காரு, எனக்காக அவர் அடிக்கப்பட்டிருக்காரு, எனக்காக ரத்தம் செஞ்சிருக்காரு அப்படி சொல்லும் பொழுது தான் அந்த உணர்வு ஆவியானவர் கொடுக்கும்பொழுது தான் அதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ணால் ஆண்டோடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சு நான் போய் ஞானசனம் எடுக்கிறேன். அதான் மூழ்கி ஞானசனம்னா பாவத்துக்கு அடக்க ஆராதனை பண்ணுற மாரி நம்ம பாவத்தெல்லாம் அடக்கம் பண்ணிவிட்டு மறுபிறப்பு அடைஞ்சு புதுசாக வரும். குழந்தைக்கு இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது, குழந்தைக்கு. ஏன்னா ஞானம் ப்ளஸ் ஸ்நானம். ஞானம் என்றால் அறிவு, கர்த்தர் அறிகிற அறிவு. ஸ்நானம் என்றால் தண்ணியில் கழுவுறது. அது நீங்கள் பல காலத்தில் ஆதி திருச்சபையில் எல்லாமே மூழ்கி தான் ஞானசனம் எடுத்தாங்க. குழந்தை ஞானசனம் வரவே இல்லை. குழந்தை ஞானசனம் எப்போ வந்துச்சுன்னா அந்த 13ஆம் நூற்றாண்டில் ஒரு பெரிய வாதை வந்துச்சு, கொள்ளை நோய் வந்துச்சு. அந்த கொள்ளை நோய் வரும்போது குழந்தைங்களாம் சாகுறாங்க. அப்போ சாகும்பொழுது தான் இவங்கெல்லாம் இப்போ பெற்றோர்லாம் கேட்குறாங்க, குழந்தைங்க ஒரு வேளை செத்தா நறுத்து போயிடுவாங்களே என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அதுக்கப்புறம் சரி குழந்தைங்க நம்ம ஞானசனம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை ஞானசனம் அப்போ தான் ஆரம்பிக்கிறாங்க. அதில் சில குழந்தைங்க
தண்ணியில் கொடுத்தோம்னா ஜன்னி வந்து செத்து போயிடுமே, என்ன பண்ணுறதுன்னு கேட்கும் பொழுது தெளிப்பு ஞானம் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்து தெளிச்சிட்டாங்க. தெளிப்பு ஞானம் உள்ள வருது. ஸோ இதெல்லாம் உள்ள புகுந்தப்பட்டது. ஆதி திருச்சபையில் அதெல்லாம் கிடையாது. ஆதி திருச்சபை எல்லாமே மூலிகை ஞானம் தான் எடுத்தாங்க. அது ஸோ சைல்டு மேரேஜ் எப்படி இந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்ளாதோ அதே போல் குழந்தை ஞானசனம் வேதத்தில் ஏற்றுக்கொள்ளாது. அது ஏற்றுக்கொள்ளாது. அதாவது ஃபாதர் மார்ட்டின் ஜோன்ஸ் அப்படின்னு இருக்குது. ஃபாதர்லேருந்து நீங்கள் சேஞ்ச் ஆகி வந்துட்டீங்க. எல்லாருக்கும் கண்டிப்பாக இந்த ஒரு கொஸ்டின் இருக்கலாம், ஏன் நீங்கள் வந்து இப்போ ஃபாதர் மார்ட்டின் ஜோன்ஸ் அப்படின்னு வச்சுருக்கீங்க அப்படின்னு. ரெண்டாவது ஒன்று, இப்போவும் நீங்கள் வந்து எங்கே மெசேஜ் கொடுக்க போனாலும் இல்லை தன்னுடைய சாட்சியை சொல்ல போகும்போதும் தன்னுடைய பாரம்பரியத்திலிருந்து கிடைச்ச ஆடை அங்கி அதை நீங்கள் இப்போவும் போட்டிருக்கீங்க. ஸோ இதை பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு 2 கொஸ்டின் கண்டிப்பாக வர சான்ஸ் இருக்குது. ஸோ ஃபாதர் மார்ட்டின் ஜோன்ஸ் அப்படின்னு ஏன் வச்சுருக்கீங்க? 2, இந்த அங்கியை வந்து ஒரு அடையாளமாக ஏன் வச்சுருக்கீங்க? இது 2ஐயும் நீங்கள் தெளிவுபடுத்துங்க. இப்போ நான் வந்து ரோமன் கத்தோலிக்லேருந்து ரசிக்கப்பட்டு வந்தனால ஒரு இப்போ ஃபாதர் மார்ட்டின் என்பது ஒரு அடையாளம் தான். இப்போ ஒரு இடத்துக்கு நான் போகிறேன். இப்போ மார்ட்டின் ஜோன்ஸ்னால் அவங்க யாரும் தெரியாது, பாஸ்டராக போட்டால் தெரியாது. இப்போது வந்து என்னோடய ஜனங்களுக்கு நான் சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கணும். இப்போ என்னோடய ஜனங்கள் உள்ளே வரணும்னா அவங்களுக்கு ஒரு ஃபாதர் மார்ட்டின் ஜோன்ஸ்ன்னு அப்படி போட்டால் மக்கள் வருவாங்க, கண்டிப்பாக வருவாங்க. எதுக்கு வராங்கன்னா ஃபாதர் என்ன சொல்கிறாரு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடையாளத்துக்காக, அதாவது ஒரு பெருமைக்காகவோ ஒரு ஏதோ ஒரு பதவிக்காக அந்த நேம் கிடையாது. ஒரு சின்ன ஒரு அடையாளம், ஏதோ ஃபாதர் மார்ட்டின் ஜோன். ஏன்னா எல்லாருமே பாஸ்டர் இருக்கிறாங்கனால இப்போ நாங்கள் அந்த ஃபாதரை வந்து நான் இப்போ ஃபாதராக இருந்தாலும் நான் ஃபாதராக தான் இருக்கிறேன். இப்போ நான் வெளியே வந்து திருமணம் பண்ணிக்கிட்டு நான் எல்லாம் இது குழந்தை பெற்றுக்கிட்டுலாம் இல்லை. நான் அதே தியாகத்தோடு தான் உண்மையான ஃபாதர். நாங்கள் என்ன சொல்லி உள்ளே வந்தோம், நாங்கள் ஃபாதரை உள்ளே வரும்போது நற்செய்தி அறிவிக்கணும், இயேசுக்காக நற்செய்தி அறிவிப்போம் என்று சொல்லி தான் உள்ளே வந்தோம். இப்போ உள்ளே இருக்கும்போது நாங்கள் அப்படி செய்யலை. உள்ளே வந்து சமூக சேவை தான் அதிகமாக செஞ்சோம். ஆனால் இப்போ வெளியே வந்த பிறகு நான் சமூக சேவை செய்யலை. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நற்செய்தி எல்லாம் உலகமே நிறைய இடத்துக்கு போய் அறிவிக்கிறேன். அறிவிக்கும் பொழுது இப்போ நான் வந்து அந்த முன்னாடி எனக்கு மதம் எனக்கு வந்து அவங்க எனக்கு சாப்பாடு கொடுத்தாங்க, அவங்க என்னை பார்த்துக்கிட்டாங்க, எல்லாம் கொடுத்தாங்க. ஆனால் இப்போ எனக்கு யாருமே கிடையாது. நான் இப்போ முழுக்க 100க்கு 100 நான் வந்து இயேசு சார்ந்துருக்கிறேன், தேவனை சார்ந்து வாழ்ந்துட்டு இருக்கிறேன். நாளைக்கு என்ன கொடுப்பாரு, அடுத்த மாதம் என்ன கொடுப்பாரு, எல்லாம் அவர் கையில் தான் இருக்குது, ஒப்படைச்சாச்சு. இப்போ நான் உண்மையிலே அவர் கொடுக்குறது நான் சாப்பிட்றேன். நான் பல இடங்களுக்கு நான் வந்து பைக்லேயும் பஸ்ஸில் இதிலெல்லாம் போயிட்டு ஆட்டோவில் ஷேர் ஆட்டோ அதெல்லாம் போயிட்டு சுவிஸ் அறிவிச்சுட்டு கையில் பெட்டியை தூக்கிட்டு எல்லாம் போகும்போது இப்போ தான் நான் உண்மையான ஃபாதராக இருக்கிறேன். உண்மையாக நான் என்ன அர்ப்பணிக்கப்பட்டனோ இப்போ அந்த அர்ப்பணிப்பில் தான் வாழ்ந்துருக்கிறேன். நான் வெளியே வந்துட்டு ஸ்கூலை வச்சுக்கிட்டு ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இன்னும் எதாவது பண்ணிக்கிட்டு அப்படி இப்படி நான் பண்ணிக்கிட்டு நான் இல்லவே இல்லை. இப்போ தான் நான் எனக்கு முழு நிறைவு என்னென்னா இப்போ தான் நான் அன்றைக்கி எடுத்த அந்த வாக்குறுதி இன்றைக்கி எனக்கு அது முடியுது. அப்போ நான் சில இடங்களுக்கு போகும்பொழுது பாஸ்டர் மார்ட்டின் போட்டேன். நிறைய பேர் பாஸ்டர்னா ஒரு 1வது 10ல் ஒரு பாஸ்டர் அப்படின்னு நினைப்பாங்க. எனக்கு அந்த பேர் பாஸ்டர் பிரதர் தான் போன ஆசை எனக்குலாம். ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபாதர் போட்டால் கொஞ்சம் மக்கள் வருவாங்க. இப்போ ஃபாதர் பெக்மன்ஸ் அப்படின்னா ஒரு நிறைய பேர் கூட்டம் வருவாங்க, வந்து உட்காந்து கேட்பாங்க. அப்புறம் நாங்கள் போடும்போது ஃபாதராக இருக்கும்போது இப்போ நாங்கள் ஆக்சுவலி எங்களோட இதில் கேட்டிங்கன்னா கூட சொல்லுவாங்க, நாங்கள் ஒன்ஸு ஃபாதர்னால் கடைசி வரைக்கும் ஃபாதர் தான், எதுவும் மாற்றம் கிடையாது. நாங்களாம் அந்தமாரி தான் அவங்க சொல்லுவாங்க, எப்போவுமே ஃபாதர் தான். ஸோ ஒரு அடையாளத்துக்காக ஒரு நேமுக்காக ஃபாதர் மார்ட்டின் ஜோன்ஸ்ன்னு அப்படி போடுறோம். 2வது வந்து நான் ஃபாதராக வந்திருக்கேன்னு என்பது எதை வச்சு நான் சொல்ல முடியும் தெரியாது. மக்கள் என்ன தான் இருந்தாலும் ஒரு அடையாளம் கொஞ்சம் இருக்கணும். இப்போ நான் வந்து இப்போ நான் இந்துலேருந்து ரசிக்கப்பட்டேன்னா இப்போ இந்து கௌரியே அது இருக்கணும். இப்போ நான் சன்னியாசியாக இருந்தேன், இந்து பூசாரியாக இருந்தானே அது ஒரு அடையாளம் இருக்கும். இப்போ நான் ஃபாதருக்குன்னா இது ஒரு அங்கி ஒரு அடையாளம் தான். அது ஒரு அங்கி போட்டேன், அந்த தேவைக்கு ஏற்ற போது அங்கி போட்டு இருந்தாலும் பாரம்பரியத்துக்காக நான் போடல. முன்னாடி பாரம்பரியமாக போட்டேன், இப்போ வந்து பாரம்பரியம் போடல. இப்போ வந்து கிரேக்காகவும் யூதர்களுக்கு யூதராக இருக்கும்படியாக நான் என்ன பண்ணுறேன், அவங்களுக்கு சுவிசேஷம் எப்படியாவது சொல்லி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதுக்காக நான் இந்த அங்கியை போட்டுட்டு அவங்கள உள்ளே எப்படியா பரலோகத்துக்கு கொண்டு வரணும் அந்த ஒரு நோக்கத்தில் தான் இந்த அங்கி பிறந்தவரை. ஆனால் இந்த அங்கி எனக்கு சடங்கு கிடையாது, பாரம்பரியம் கிடையாது. நான் 24 இதை போட்டுக்கிட்டு எல்லா இடம் நான் சுற்றுறதும் கிடையாது. புதிய இடத்துக்கு போகும்பொழுது அங்கே ஆர்சி மக்கள் இருக்காங்கன்னா அந்த அங்கி போடுவேன். இல்லைன்னா இப்போ நான் வாரம் சின்ன லோக்கல் சர்ச்சுக்கு போகும்போது நான் அங்கி போடவே மாட்டேன். இப்போ தெரிஞ்ச சபைக்கு வரேன், அடிக்கடி வரேன்னா அங்கி போட மாட்டேன். நான் வெறும் ஜிப்பா மட்டும் தான் போடுவேன். அதுதான் என்னுடைய ட்ரெஸ்ஸு. இது புதுசாக ஒரு சபைக்கு போகிறேன்னா ஃபாதர் வரேன்னா நானும் சட்டை போட்டேன்னா அடையாளம் தெரியாது, இவர் ஃபாதர் என்ன. அதனால் ஒரு அங்கி போட்டால் கொஞ்சம் மக்கள் சத்தியத்தை கேட்பாங்க. அதுக்காக தான் தவிர மற்றபடி பாரம்பரியத்துக்காகவோ சடங்காகவோ இல்லை. இதை நான் தூக்கி போட நான் எப்போ நான் ரெடியாக இருக்கிறேன்.
எனக்கு ரொம்ப இதெல்லாம். கடைசியாக எங்களுடைய சேனல் மூலமாக உங்களுடைய ஒரு உயிருள்ள சாட்சியை சொல்லியிருக்கீங்க. இனி ஏதாவது மக்களுக்கு சொல்ல விரும்புகிறீங்க? எப்படி நான் ஒரு பாரம்பரியத்துலேருந்து ஒரு சடங்காட்சியிலேருந்து தேவன் என்னை மீட்டு கொண்டாரோ அதே போல தான் எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். அதான் தீமோத்தேயுல பவுல் சொல்லிக்கிறார், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் கர்த்தர் அறிகிற அறிவை அடையவும். ஸோ இயேசு கிறிஸ்து இந்த உலகிற்கு வந்தது நோக்கமே எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு எப்படியாவது பரலோகத்துக்கு போக வேண்டும் என்கிற அந்த உணர்வு தான் அவருக்கு இருந்தது, அந்த ஒரு வாஞ்சி. அதே போல் தான் இப்போ எங்களையும் பாரம்பரியத்துலேருந்து எங்களை வெளியே கொண்டு வந்துட்டார். இப்போ எங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே ரட்சிக்கப்பட்டாச்சு. எங்கள் குடும்பத்தில் எங்கள் அம்மா, அண்ணன், அக்கா எல்லாருமே ரட்சிக்கப்பட்டாச்சு. சந்தோஷமாக இருக்கும் நாங்களாம் ரட்சிக்கப்பட்டு. ஸோ அதே போல் என்னை போல் எங்களை போல் ஒரு ரோமன் கத்தோலிக்க ஜனங்கள்லாம் அவங்க நல்ல ஒரு அருமையான ஒரு ஜனங்கள், நல்ல வைராக்கியம் உள்ளவங்க, நல்ல பக்தி உள்ளவங்க, நல்ல சமூக சேவை செய்ய அவங்கள போல் யாராலும் செய்ய முடியாது. சமூக சேவைலாம் நல்லா செய்வாங்க, தியாக மனப்பான்மையோடு எல்லாரும் செய்கிறாங்க. இது வீண் போயிடக்கூடாது, இது நல்ல பயனுள்ளதாக இருக்கணும், அது மறுமையிலும் நல்ல பயன் தரணும் என்றால் கண்டிப்பாக அவங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. ஸோ அந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவங்களும் ரட்சிக்கப்பட்டு நல்ல ஒரு மூலிகை ஞானசனம் எடுத்து கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். அந்த ஒரு இதுக்காக தான் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோம். மற்றபடி வேறு ஒன்றும் இது இல்லை, யாரையும் ஃபோர்ஸ் பண்ணுறதுக்காக இல்லை, இது என்னை பெருமை பண்ணுறதுக்காக இல்லை. ஏதோ தேவன் கொடுத்த கிருபைனால நம்ம நானாக ரசிக்கப்பட்டிருக்கோம், இல்லை ஒன்றும் வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் வெளியே நிறைய பேர் நினைப்பாங்க, இவன் வெளியே வந்த பிறகு வெளியே ஜாலியாக இருக்கிறான், நல்லா நல்லா அவனுக்கு பணம் வருது எல்லாம் அப்படி நினைக்கிறது உண்டு. ஆனால் நான் நிஜமாக இல்லை, இப்போ கூட வாடகை வீட்டில் தான் உட்காந்துட்டு இருக்கிறேன். யாரும் கொடுக்குற சாப்பாடு தான் நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். மாதம் ஆண்டவர் என்னை போஷிக்கிறாரு, எல்லாம் பண்ணுறாரு. வெளியே உபத்திரம், பாடுகள், கஷ்டங்கள் எல்லாம் இருக்குது இருந்தாலும் ஆனால் மனதில் ஒரு நிம்மதி. நான் இன்றைக்கி மறித்தா கண்டிப்பாக நான் பரலோகத்தில் சேருவேன் என்கிற ஒரு நிச்சயம் எனக்குள்ளே இருந்துச்சு, ஒரு சமாதானம் எனக்கு. அதனால் இந்த சமாதானம் நீங்கள் எல்லாருமே பெற்றுக்கொள்ள வேண்டும், எல்லாருக்கும் இது கிடைக்கணும். அது இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகிற நீங்கள் உலகத்தில் நடக்கிற எல்லா சம்பவம் பார்க்கும்போது பயங்கரமாக இயேசு சொல்லப்பட்ட அத்தனை தீர்க்கதரிசனங்களும் நிறைவேறிக்கொண்டே இருக்கிறது. ஸோ ஆனால் இயேசு சீக்கிரம் வரதுனால அந்த இயேசு சீக்கிரமாக ஏற்றுக்கொண்டு நம்ம பரலோகத்துக்கு போக வேண்டியது, அதுதான் ஒரு வாஞ்சை, வேறு ஒன்றும் இல்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஃபாதர் அவர்களுடைய சாட்சியை கேட்டிருப்பீர்கள். கண்டிப்பாக தன்னுடைய வாழ்க்கையில் தான் இருந்த நிலை, தன்னுடைய இருந்த பதவி, தனக்கு இருந்த கார் வசதிகளை அனைத்தையும் தூக்கி போட்டுவிட்டு எனக்கு தேவன் தான் வேண்டும், எனக்கு பரலோக ராஜ்யம் தான் போக வேண்டும் என்று தன்னுடைய ஆத்மாவை ரட்சித்து வெளியே வந்து தற்பொழுது தன்னுடைய அனுபவ சாட்சியும் மற்றும் சுவிசேஷம் தேவ செய்தியுமாக பல இடங்களில் பயன்பட்டு கொண்டிருக்கிற பாஸ்டர் மார்ட்டின் ஜோன்ஸ் அவர்களுடைய அற்புத சாட்சியை நாம் கேட்டோம். அவர் அழகாக தான் இந்த அங்கியை ஏன் போட்டிருக்கிறார், ஃபாதர் என்கிற நேம் ஏன் வைத்திருக்கிறார் என்பதை குறித்தும் அழகாக நம்மிடத்திலே பேசியிருக்கிறார். இந்த சாட்சியை நீங்கள் யாராவது கேட்டிருக்கிறீர்கள் என்றால், பாரம்பரியத்தில் நீங்கள் யாராவது பிடிபட்டு இருக்கிறீர்கள் என்றால் கண்டிப்பாக இந்த சாட்சி உங்களுடைய வாழ்க்கையை மாற்றவல்லது. தேவன் தான் அனைத்திற்கும் மேல் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த சாட்சி அதற்கு ஒரு ஆதாரமாக இருக்கிறது. இந்த சாட்சியின் ஆசீர்வாதத்திற்காக ஃபாதர் அவர்கள் ஜெபித்து முடித்து வைப்பார்கள். ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, மே துதிக்கிறோம். பரிசுத்தரே மே துதிக்கிறோம். அப்பா இரட்சகரே மே துதிக்கிறோம். தாயின் கருவிலே எங்களை எல்லாம் முன்குறித்த தேவன் தகப்பனே, நாங்களும் சடங்காச்சலிலும் பாரம்பரியத்திலும் வாழ்ந்து வந்த என்னை வெளியே கொண்டு வந்து ஆண்டவரே என்னுடைய பரலோக தேசத்தில் எங்களை சேர்த்து கொண்டதுக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா தகப்பனே, இன்னும் அநேக ஜனங்கள் ஆண்டவரே பாரம்பரியத்திலையும் சடங்காட்சியிலையும் கட்டி ஆண்டவரை இன்னும் அதிகமாக அவங்க ஆண்டவரே அதிலே ஊர்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களை விடுதலை பண்ணும்படியாக வெளியே கொண்டு வந்து உண்மையான இயேசு கிறிஸ்து அறிந்து கொள்ளும்படியாக ஆவியானவர் அவளுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா யோவான் 8:32 சொல்லப்படுது போல சத்தியத்தையும் அறிவுகள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன வசனத்தின்படி தகப்பனே, சத்தியத்தின் மூலமாக என்னை விடுதலையாக்கின தேவன் அதே போல் அநேக ஜனங்களை சத்தியத்தின் மூலமாக விடுதலையாக்கி கொண்டு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த உலகம் முழுவதும் அனைவரும் ஆண்டவரை ரட்சிக்கப்படவும் கர்த்தரை அறிகிற அறிவை அடையவும் ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே ஒரு நாள் பரலோகத்தில் நாங்கள் காண செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா
இந்த அருமையான ஆண்டவரே என்னோட பேட்டி கொண்ட அருமையான மகனை தாசனை ஆசீர்வதிங்க. அவர்கள் செய்கிற ஊழியத்தை ஆசீர்வதிங்க. இது ஆண்டவரே 1000 பேருக்கு அது ஆண்டவரே அது ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக, இதன் மூலமாக அநேக ஜனங்களுக்கு ஆண்டவரே உயிர்மிச்சு அடையும்படியாக, இன்னும் இவரை கொண்டு நீங்கள் என்ன திட்டம் வைத்திருக்கீங்களோ அந்த திட்டத்தையும் நோக்கத்தையும் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த செய்தி கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளோட உள்ளத்திலையும் நீங்கள் பேசும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, பேதுரு எழுந்து பிரசங்கித்த பொழுது எல்லா மக்களும் எழுந்து தகப்பனை இதயத்தை குத்துண்டர்களாய் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டது போல, தகப்பனே இந்த செய்தியை கேட்குற ஒவ்வொரு உள்ளத்தையும் நீங்கள் பேசுங்கப்பா. இன்னும் இருதயத்தை கடினப்படுத்தாதபடி, கடைசி நேரம் கடைசி காலத்தில் நாம் நிற்கிறோம் என்பதை உணர்ந்து, நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதா காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படி சீக்கிரமாக இந்த பிள்ளைகள் இந்த சத்தியத்தின்படி கீழ்ப்படிந்து நடக்க, தேவ நீதிக்கு கீழ்ப்படிந்து நடக்க, வார்த்தைக்கு செவி கொடுக்கும்படியாக இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஆண்டவரே அவரை வழிநடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் செய்வதற்காக நன்றி, துதி, கன, மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகின்றோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இன்னொரு அற்புத சாட்சியமாக நாங்கள் உங்களிடத்தில்